कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ என யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருப்பம் வியாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. ஆழ்வார் எம்பெருமானாஜியே திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபராஜகாச்சாரியராய் எழுந்தொழிருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனேமலர் திருவடி தாமரைகளிலே திவ்ய பிரபந்த தாராய் என்கிறதான அற்புதமான இந்த வைபவம் தன்னிலே மகனியர்கள் பலர் ஆரங்கம் கூற அவதரித்தா என்கிறதான பெருமை உடையதான பிரபந்தங்களை அருளி செய்தவரான திருமங்கை மன்னனுடைய அற்புதமான பெரிய திருமொழி என்கிறதான பிரபந்தத்தினுடைய வைபவத்தை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் செய்து வரக்கூடிய மகான்களுடைய அற்புதமான அந்த வைகரியிலே ஒரு பதிகத்தினுடைய அற்புதமான விஷயங்களை எல்லாம் குருவாச்சாரியர்கள் காட்டிய வழியிலேயே பூர்வர்களுடைய அற்புதமான வியாக்கியான விசேஷங்களை அடியொற்றியும் ஆச்சாரியனுடைய அற்புதமான திவ்ய சுக்திகளினுடைய காம்பீரியத்தையும் இந்த போட்டியிலே அற்புதமான இதிலே விவரித்து வருகின்ற மகனியர்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே அடியேன் பல்லாண்டு பாடி ஜீயர் சுவாமியினுடைய அற்புதமான இந்த வைபவம் பறக்க எல்லோரும் அனுபவிக்க வேணும் என்கிற அந்த உயர்ந்ததான அந்த திருவுள்ளத்தை அனுசரித்தும் இந்த கோஷ்டியிலே இன்றைய தினத்திற்கு அமைந்ததான அற்புதமான திருமொழியினுடைய 4ஆம் திருமொழியினுடைய அற்புதமான அர்த்த விசேஷங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை காட்டியருளிய செய்தியிலேயே இந்த கோட்டிலே விண்ணப்பித்து சத்தை பெற முயல்கின்றேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே அற்புதமான ஒரு விஷயம், அழகிய மணவாள பெருமான் நாயனார் என்கிற ஆச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம், அதாவது மாறனுடைய மனத்தை விளக்குவதாக அமைந்ததான அவருடைய திவ்ய சீசுக்திகளை கொண்டு நிரூபணம் பண்ணி அருள்கின்ற தர்க்க ரீதியிலே நிரூபணம் பண்ணுகின்ற ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற பிரபந்தனிலே ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஞான பேச்சையும் பிரேம பேச்சையும் அது எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு ராஜபாட்டைன்னு சொல்வா, ஒரு வழியை காட்டி அருள்கிறார் நாயனார். ஆச்சாரியதையும் திருவாய்மொழியினுடைய அற்புதமான வைபவத்தை பறக்க காட்ட வந்த பிரபந்தமே ஆகிலும்
அது மற்றைய 3000 அற்புதமான வைபவங்களை எல்லாம் அற்புதமான ரீதியிலே அதிலே காட்டி அருளப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது அச்சாவதாரத்தினுடைய பெருமையை அற்புதமான ரீதியிலே காட்டி அருள்கிறார். பகல் ஓலக்கம் இருந்து கருப்புடுத்து சோதித்து காரியம் மந்திரித்து வேட்டையாடி ஆறாமங்களிலே விளையாடும் ராஜநீதி என்று அச்சாவதார எம்பெருமானுடைய பெருமை தன்னை அற்புதமான ரீதியிலே காட்டி அருள்கிறார். இப்படிப்பட்டதான ஆச்சரியமான அச்சாவதாரத்தினுடைய எம்பெருமானிடத்திலே தூது விடுதல் என்கிறதாக ஒரு பிரகரணம் இன்றைய தினத்திற்கு அமைந்திருக்கக்கூடியதான சௌரிராஜம் அகம் வந்தே சர்வாங்க சுந்தரம் என்கிறதான அற்புதமான தியான ஸ்லோகத்தை உடைய திருக்கண்ணபுரம் புக்கு மால் திருமால் அந்த எம்பெருமான் திறத்திலே தூது விடுகின்றதான பிரகரணத்திலே அமைந்தது இந்த 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி. தூதின் லட்சணம் என்ன என்பதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அற்புதமான ரீதியிலே காட்டி அருள்கிறார். ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் இந்த தூதினுடைய பெருமை என்ன என்பதை அடியேன் ஓரளவு இந்த இடத்திலே விவரித்து சொல்ல முயல்கின்றேன். திருவாய்மொழியிலே 4 தூதுகள் அதாவது பிரதான அம்சமாக காட்டப்படுகிறது. தம் பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமாதீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் யூக விபவ பரத்வ துவயாச்சைகள் தூது 4க்கும் விஷயம் என்று இந்த தூதினுடைய விஷயம் என்ன என்பதை விசாரம் பண்ணி அருளினார் நாயனார். அதுக்கு அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார் விஷதவாக்ஷிகாமணி. ஆக அப்படிப்பட்டதான தூது என்பது தேவையா என்று முதல்ல ஒரு பூர்வபக்ஷம் பண்ணிக்கிறார் இந்த இடத்துல. தூது எதற்காக பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி. இலக்கண ரீதியிலே தூது என்பதற்கு அற்புதமான பல விஷயங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் தங்கள் வியாக்கியானங்களிலே குறிப்பாக நம்முள்ளை நன்குரைத்ததான 36,000 அதிலே அற்புதமான ரீதியிலே காட்டி அருள்கிறார். அது ஒரு மகா சமுத்திரம். அப்படிப்பட்டதான தூது, இந்த தூதினுடைய லட்சணம் என்ன, தூதனுடைய லட்சணம் என்ன என்பதெல்லாம் விசாரம் பண்றால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஒரு சின்ன விஷயம் மட்டும் விண்ணப்பிக்கிறேன். தூது அப்படிங்கிறதுக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தமிழினுடைய இலக்கணத்தை வரையறுத்து நமக்கு காட்டக்கூடிய இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய நூல்களிலே முதன்மையாக இருப்பது தொல்காப்பியம் என்கிறதான அற்புதமான நூல். அந்த தொல்காப்பியமும் தூது என்பதனுடைய விஷயம் என்ன என்பதை காட்டுறது. எப்படின்னா, ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்று ஒரு விஷயம். அதாவது 3 பிரிவுகளை தொல்காப்பியர் அங்க காட்டுறார். ஓதற் பிரிவு, பகையிற் பிரிவு, தூதிற் பிரிவு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அகப்பொருள் இலக்கணம் படிக்கணும். ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு அது உயிராக இருக்கிறது. குறிப்பாக பராங்குச பரகால நாயகியினுடைய திருவுள்ள கிடக்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அகத்துறையில் கொஞ்சம் பரிசிரமப்பட்டால் தான் நமக்கு அது என்னன்னு புரியவே ஆரம்பிக்கிறது. அப்படி ஓதற் பிரிவு, பகையிற் பிரிவு, தூதிற் பிரிவு இன்னும் 3 பிரிவுகளை தொல்காப்பியர் காட்டுறார். இப்ப நமக்கு விஷயம் இந்த இடத்துல தூதிற் பிரிவு தான். தூது எதுக்கு விடப்படுகிறதுனா பிரிவின் ஆற்றாமையினாலே தூது விடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப அதுல சொல்லும் போது அப்போ தூதிற் பிரிவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். ஓதற் பிரிவு, பகையிற் பிரிவு விடுவோம், இது வேற விஷயம். இப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடியது தூதிற் பிரிவு என்கிறதான விஷயம் தான், விபாகம் தான் இந்த இடத்துல. ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேனா ஆச்சரியமான விஷயம் சொல்றார். இந்த ஓதல் தூது ஆகிய இரண்டிற்கும்
யார் தூது போக வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கு. அது என்ன வரமுறை சொல்றாங்கன்னா, அந்தணர் அரசர் என்ற உயர்ந்தவர் மட்டும்தான் செல்லப்பட வேணும் அந்த தூது. அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த இடத்த. கற்பு என்று வந்து விட்டது என்று சொன்னால் அந்த கற்பு காலத்துக்கு தூதுக்கு உரியவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இங்க என்ன கற்பு? எம்பெருமானாகிற பரமபுருஷன் அவனை தவிர வேறொருவரை வணங்காததான தன்மைதான் இங்க கற்பு நெறி. கருவே திருவுடையவர்கள், திருவிழாதவர்களை பற்றி நமக்கு விஷயம் அல்ல. அப்ப கருவிலே திருவுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த இடத்துல கேட்கிறான். அப்போ இங்க என்ன கற்பு இயல் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை சேர்ந்தவர்கள் எம்பெருமானை தவிர வேற ஒருவரை பற்றாதவர்கள் என்பதுதான் இங்க கற்பு இயல். இதான் இந்த இடத்துக்கு சட்டம். அப்போ அந்த கற்பு காலத்துக்கு தூதுக்கு உரியவர்கள் யார் என்று ஒரு கேள்வி. தொல்காப்பியரங்க விசாரம் பண்றது என்பது எம்பெருமானுடைய பரத்துவத்தை உத்தேசிச்சு அன்று தூதினுடைய இலக்கணம் தான் அவர் சொல்றார். அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டே வரேன். அப்போ அந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றார், தூதுக்கு உரியவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பதில் சொல்றார். தோழி, தாயே, பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அப்புறம் அறிவர் கண்டோர், யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப 12 பேரை காட்டுறார். யார் யாரு? தோழி, தாய், பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையவன், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர் கண்டோர். இவர்கள் தான், இந்த 12 பேர் தான் தலைவன் தலைவரிடத்துல போய் தூது செல்வதற்கு உரியவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுக்குறார் அப்படின்னு சொல்றாரு. அற்புதமான விஷயங்களை காட்டி கொடுத்ததான திருக்குறளிலே திருவள்ளுவரும் இந்த தூதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்றார். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூதுன்னு சொல்றார். ஆச்சரியமான விஷயம். தூதுல போகும்போது என்ன செய்யணும்னா, தூதன் 3 விஷயங்களை பிரதானமாக கொள்ள வேண்டும் என்று காட்டுறார், சொல்றார். என்ன விஷயம்? தொகச்சொல்லி. தொகச்சொல்லின்னா எல்லாத்தையும் தொகுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அந்த தூதனுக்கு இருக்கும். தூவாத நீக்கி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தூது போகும் பொழுது எதை சொன்னால் பலன் கிடைக்குமோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர பயன் இல்லாததை நீக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் தூதன். இது அடுத்த 2ஆம் லட்சணம் சொல்றார். அடுத்தது சொல்றார். அடியன் சொல்றதெல்லாம் பரிமேல் அழகருடைய ஒரே அடியற்றி அடியன் விண்ணப்பிக்கிறேன். அடுத்தது சொன்னார் நகச்சொல்லி. நகச்சொல்லினா யாரிடத்திலே போய் தூது சொல்றோமோ அவர்கள் மகிழும்படியாக இனிமையாக கூறு. அப்ப மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படும்படி செய்ய வேண்டும். அப்ப நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. இத்தகு நன்மை செய்பவன் எவனோ அவனுக்கு பேர் தான் தூதுவன்னு பேர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இருக்கக்கூடியது அப்படின்னு விஷயத்தை சொல்றார் இந்த இடத்துல. தமிழ் மொழி சிற்றிலக்கியங்களிலே, அதாவது சிற்றிலக்கிய வகைகள் பலவாறாக இருப்பினும் அதுல தூது என்கிறதான ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம். கோவை, உலா, பிள்ளை தமிழ் என்னெல்லாம் இருக்கிறது. அதுல தூது. சம்ஸ்கிருத காவியங்களிலே மேக சந்தேசம் என்றும் வேதாந்தாச்சாரியர், அதாவது மேக சந்தேசம் காளிதாசன் அவன் பண்ணியது. அடுத்ததாக வேதாந்தாச்சாரியர் ஹம்ச சந்தேசம் என்கிற அற்புதமான ஒரு காவியம் வரைக்கிறார். அதுலேயும் அன்னத்தை தூது விடுதல் என்கிறதான விஷயத்தை காட்டுறார். இந்த தூதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தூதை 2 விதமாக வகையாக பிரித்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். எப்படி? ஒன்று அகத்துறை தூதுன்னு பேரு, மற்றொன்று புறத்துறை தூதுன்னு பேரு. அகத்துறை தூது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுல யார் வருவாள்னு கேட்டா தலைவன், தலைவி, தோழி, நண்பன் இவர்கள் எல்லாம் அகத்துறை தூதிலே வரக்கூடியவர்களான விஷயங்கள். புறத்துறை தூது என்பது
2 அரசர்களுக்கு பகை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பகையை நீக்குவதற்காக செய்யப்படுகின்றது புறத்துறை தூது. நம்ம எப்படி வச்சுக்கலாம், மகாபாரதத்தால் தூது போறவன் நேர்த்தம் சொல்லுகிறது என்பது திவ்ய சாஸ்திரத்திலே காட்டப்படுகின்றதான விஷயம். அப்போ மகாபாரதத்தாலே தூது போனவன் என்று சொல்லப்பட்டதுனாலே அது புறத்துறை தூது என்கிற வகையை சேர்ந்ததுன்னு தெரியுது. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம், அந்த ஸ்ரீராமாயணத்துல கூட ராமனுக்கும் சீதைக்கும் திருவடியானவன் தூது போறான். இதெல்லாம் புறத்துறை தூதுன்னு பேரு, அந்த வகையில சேர்ந்தது. இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுல விசாரம் பண்ணப்படுறது அடியன் சக்கரமா அங்கங்க சொல்லிட்டே வர்றார். அப்படி திருவடி போனதான தூது. அப்ப எம்பெருமான் போன தூது, திருவடி போன தூது என்னெல்லாம் பார்த்தா புறத்துறை தூது. ஒரு அரசனுக்கு இடையே நிகழ்ந்ததான விஷயங்கள், அதற்காக போகப்பட்ட தூது அப்படின்னு இதை பிடிச்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடியது. இப்ப அகத்துறை தூது, அதான் விஷயம். அழ்வார்களுடைய திவ்ய சுசுக்திகளே, குறிப்பாக பராங்குச பரகாலர்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே, பரகாலனுடைய திவ்ய பிரபந்தத்திலே அகத்துறை தூதுதான் பிரதான அம்சமாக. புறத்துறை தூது எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும் முகமாக காட்டப்படுகிறது. அது நிறைய இடத்துல இருக்கு. 2 விதமான தூதை பற்றியும் இங்கு விசாரம் பண்ணப்படுறது. ஆனால் புறத்துறை தூது எம்பெருமானுடைய வைபவத்தை காட்ட வந்ததுனாலே அதை பல இடங்கள்ல இந்த புறத்துறை தூதை பற்றியதான விஷயங்கள் காட்டுறாங்க. ஆனால் அகத்துறை தூது என்று வந்த பொழுது தானான தன்மை, அதான் இப்ப சொன்ன ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்கிறார் நாயனார். இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்ப தலைவன் அகத்துறை தூதுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறான். நமக்கு அப்போ இத மாதிரி புராணங்கள்ல உண்டா சுவாமின்னா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான், அதாவது அமிர்தமதன காலத்திலே எம்பெருமான் மோகினி ரூபம் கொண்டு எழுந்துருளினான். நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதா போலே என்று சொல்லப்பட்டதான அற்புதமான நாச்சியார் திருக்கோலம். எம்பெருமான் திருக்கோலத்தோட வந்திருந்து தேவருக்கும் அசுரருக்கும் இடையே தூதனாக இருந்து கொண்டு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக எடுத்ததான ஒரு விஷயம். இதுவும் தூதுதான். இவ 2 பேருக்கும் நடுவுல ஒரு விஷயத்துக்காக அமிர்தம் என்கிறதான விஷயத்தை பெறுவதற்கு எம்பெருமானே எடுத்ததான ஒரு விஷயம். இதுவும் ஒரு விஷயத்தை சொல்லப்படும். அதனால ஆனா அதுக்கப்புறம் முக்கண்ணற்பிரானுக்காக மீண்டும் மோகினி உருவம் எடுத்தது அப்படிங்கிறது அது தூத்துல, இந்த தூத பிரகரணத்துல அது சேராது என்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல. இருக்கட்டும். ஆக அகத்துறை தூதுவிலேயே தலைவன் தலைவி என்றதுனாலே எம்பெருமான் தானே ஒரு பெண் வடிவு கொண்டு எடுத்ததான தூது அகத்துறை தூதுல ஏற்கனவே அமிர்தமதனத்தை காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஆழ்வார்கள் எல்லாம் ஏன் பெண் பேச்சு பேசினார்கள்? தானான பேச்சுல பேசலாமே, ஏன் பெண் பேச்சு பேசினார்கள் என்பதற்கு பிரேமம் என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரேமமை காட்டினவன் எம்பெருமான். எதுல காட்டினால், அமிர்தமதன காலத்திலே அவனும் ஒரு பெண் வடிவை எடுத்துக்கொண்டு தேவர்களிடத்திலே அவனுக்கு உண்டானதான பிரேமாதிசயத்தை எம்பெருமான் அற்புதமான ரீதியிலே வெளிப்படுத்தினான். இப்ப ஆழ்வார்கள் அடியொத்தி எம்பெருமான் என்ன பண்ணானோ அதைத்தான் இவெல்லாம் பண்ணுவார். எம்பெருமான் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் பண்ணணும். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் இண்டேனும் யானே என்னும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ அதெல்லாம் அப்படிப்பட்டதான விஷயங்கள் எம்பெருமானை அடியொற்றி பண்ணக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் சொல்றா இந்த இடத்துல. அப்ப எம்பெருமான் அமிர்தமதன காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தூதனாக ஒரு பெண் வடிவு எடுத்துக்கொண்டு எம்பெருமான் செய்கின்றான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் திருவிருத்த வியாக்கியானத்திலும் நம்மளுடைய அற்புதமான ரீதியில காட்டுறார். பெரிய சமுத்திரம் அது. ஆக அப்படிப்பட்டதான விஷயத்திலே சொல்லும் பொழுது இந்த தூதியினுடைய லட்சணம் என்ன, தூதனுடைய லட்சணம் என்ன, என்னெல்லாம் ஒரு கேள்வி விசாரம் நிறைய பண்ணிருக்கா அந்த இடத்துல. இப்படி பண்ணும் பொழுது பிற்காலத்துல வந்தவர்களான பெரியவர்களுடைய வியாக்கியானங்களிலே பார்க்கும்பொழுது பயிரரும் கலிவெண்பாவினாலே உயர்தினை பொருளையும் அக்ரிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முத்துவ தூதன பாட்டியல் புலவர் நாட்டினார் தெளிந்தே.
கொஞ்சம் வருணம் பண்றேன். இப்ப இந்த இடத்துல தூதுன்னு லட்சணம் சொல்லும் போது, இப்ப தூதா விடணும்னா எதை தூது விடணும்ங்கிறது தொல்காப்பியர் ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துட்டார். அப்படி ஏற்கனவே அதை விண்ணப்பிச்சுட்டேன். 12 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். தோழி, தாய், பார்ப்பன், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர்ன்னு அதுக்கு லட்சணம் அதை சொல்லிட்டாடிய. ஆனா ஆழ்வார்களுடைய திவ்ய சுசுக்திகளிலே எதையெல்லாம் தூது விடுவது என்பதற்கு இவர்கள் காட்டிய லட்சணத்துல செய்யாமல் சில லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதேன்னு விசாரம் பண்றாங்க ஆச்சாரியர். எப்படி எதை தூது விட வேண்டும் என்பதற்கு இன்னொரு வரிசை கிரமம் இருக்கு. என்னென்ன? எகின, மயில், கிள்ளை, எழிலியோடு பூவை, சகி, குயில், நெஞ்சம், தென்றல், வண்டு, தொகை பத்தை வேறு வேறா பிரித்து வித்தரித்து மாலை கொண்டு அன்பு ஊறி வா என்றால் தூது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது எகினம்னா அன்னம், மயில், கிள்ளைனா கிளி, எழிலியோடு எழில்னா மேகம், அதற்கப்புறம் பூவை புல்லு, பூவை புல்லு, சகி தோழி, குயில், நெஞ்சம், தென்றல், வண்டு, தொகை பத்து. இந்த 10ஐயும் பிரிச்சு பண்ணப்பட வேண்டும். அப்படிதான் தூது விடுவதற்கு அதிகாரிகள் என்று 10 பேரை காட்டுறாங்க. இப்ப ஆழ்வார்களுடைய பிரபந்தத்திலே திவ்ய சுசுக்திகளிலே அகத்துறை இலக்கணத்திற்கு சேர இந்த 10 பேர்களும் தூது விடப்படுகிறார்கள் எம்பெருமானிடத்திலே அப்படிங்கிறத ஒண்ணு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்படி தெரியலன்னா என்னத்துக்கு மயில், கிள்ளை, மேகம், பூவு, குயில், நெஞ்சம் இதெல்லாம் என்னத்துக்கு தூது விடுறாரு ஆழ்வார்னு நமக்கு கேள்வி வரும். கேள்விக்கு பதில் அகத்துறையிலே இவைகள் எல்லாம் தூதுக்கு ஏற்பட்டதான 10 விஷயங்கள் என்று காட்டப்படுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பரசமய பஞ்சு கனலின் புரி பரகாலன் அவனுடைய பைந்தமிழ் இருக்கிறதே அதுதான். இப்போ பரகாலனுடைய அற்புதமான திவ்ய சீசுக்திகளுக்கு பார்க்கும் போது சொன்னால் இந்த இலக்கண ரீதியிலேயே தான் அவருடைய பிரபந்தங்கள் தனிலும் அகத்துறை சார்ந்ததான துத்த லட்சணத்தோடு கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது மொத்த முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் சொல்றார். இதுவும் பரகாலுடைய திவ்ய சீசுக்திகளே காட்டப்பட்ட விஷயம்தான். அதை 4ஆ பிரிச்சுக்கிறான். இதை தெரிஞ்சாதான் இதை ரொம்ப ரசிக்க முடியும் என்பதனால அடியன் கொஞ்சம் நேரம் எடுத்தனாலும் இதை சொல்றான் அடியன். என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இப்ப நாயகன் நாயகின்னு 2 பேர் இருக்கா. இந்த நாயகன் இப்ப தமிழ் மரபு பிரகாரம் நிலத்தை எப்படி பிரிக்கிறார்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை பத்தி ஆழ்வாருடைய பிரபந்தத்துல திவ்ய பிரபந்தத்துல திருமொழியிலும் சரி மற்ற பிரபந்தங்களிலும் நிறைய குறிப்புகள் காணப்படுகிறது. இப்ப குறிஞ்சி என்பதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லப்படுறது? நாயகன் நாயகனோடு சேருகின்ற இடத்திற்கு பேர் குறிஞ்சின்னு பேர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பிரியும் இடம் என்பது பாலை அப்படின்னு பேர். அதற்கப்புறம் ஊடல் உண்டாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது மருத நிலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பிரிந்தி வருத்தப்படுகின்ற இடம் அப்படிங்கிறது என்ன இடம்னா நெய்தல். அடுத்து சொல்றார் முல்லை நிலம், நாயகன் இருக்கும் இடம், நாயகன் வசிக்கும் இடம். மாயன் மேய காடுரை உலகம் என்கிறது தொல்காப்பியம். அப்போ முல்லை நிலத்து அதிதேவதையான எம்பெருமான் மாயவன் திருமால் என்று சொல்லப்பட்டவனான அவன் வசிக்கக்கூடிய இடம் முல்லை. இப்போ இந்த இடத்துல சேரும் பொழுது இந்த 4 விதமான ஐவகை நிலங்களுக்கு உரியதான கருப்பொருள்கள் இதுக்கு பேர். இந்த கருப்பொருள்களை அடியொற்றித்தால் ஆழ்வாருடையதான அற்புதமான ஸ்ரீசுக்திகளும் அமைந்திருக்கின்றன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தூது என்கிறதான விஷயத்தை பத்தி சொல்லணும்னா நீங்களாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஒண்ணு 2 நம்ம சொல்லி இப்படித்தான் அப்படின்னு நாம சொல்லவே முடியாது. வேறு விஷயத்தை மட்டும் அடியேன்னு சொல்றேன். திருமொழியில 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 3வது பதிகம் எவ்வளவு எம்பெருமானை பற்றியதான அற்புதமான ஒரு பாசுரம் பாடுறார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழியினால் வாழ முடிந்த அவனே
பின்னோர் தூதாகி மன்னர்க்காகி பெருநிலத்தோர் இன்னார் தூதன என்றான் எவ்வளவு கிடந்தானே. 3 தூது இந்த வாசகத்தை சொல்லப்படுறது. பின்னோர் தூது, இன்னார் தூது, முன்னோர் தூது என்று 3 விஷயங்கள். அது அற்புதமான விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தூதியினுடைய லட்சணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆழ்வார் எப்படி சொல்றார் அப்படிங்கிறதுக்காக அடியன் ஒரு இடத்தை காட்டணும் என்பதற்காக அடியன் அடிக்கோட்டிட்டு காட்டுறேன். அப்ப அப்படிப்பட்டதான தூது அப்படிங்கிறது எம்பெருமானும் ரொம்ப அவனுக்கும் பிரீத்தியாக இருந்ததான அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். இவங்க கூட ஒரு விஷயம் தான் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். திவ்யசாஸ்திரம், அதாவது சீவசனம் பூஷண திவ்யசாஸ்திரம் என்ன சொல்றது? மகாபாரதத்தாலே தூது போனவன் நேர்த்தம் சொல்லுகிறதுன்னு விஷயம் காட்டுறார். ஆச்சரியமான விஷயம். மாமணிகள் அப்படி தன்னுடைய வியாக்கியான விசேஷத்தை அருளி செய்கிறார். அந்த தூதுங்கிறனுடைய பெருமை என்ன என்பதை அற்புதமான ரீதியிலே அந்த இடத்துல மாமணிகள் காட்டி அருள்கள். அப்படி காட்டும்போது இந்த தூது அப்படின்னு சொன்ன பொழுது என்ன வந்தது ஏதுங்கிறதுக்கு பெரிய விஷயம் காட்டுறாரு இந்த இடத்துல. அதுக்கு பூர்வபக்ஷம் பண்ணிக்கிறார், சித்தாந்தம் பண்ணிக்கிறார். அதெல்லாம் பண்ணிட்டு எம்பெருமான் போன தூதினுடைய பெருமை என்ன அப்படின்னு விஷயத்தை எல்லாம் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். என்ன விஷயம் எடுத்து காட்டுறார்? வச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்தினுடைய 22வது சூத்திரம். அர்ஜுனனுக்கு தூத்திய சாரத்தியங்கள் பண்ணிற்றும் பிரபத்தி உபதேசம் பண்ணிற்றும் இவளுக்காக இன்னும் ஒரு திரௌபதிக்காகத்தான் இதை பண்ணினான்னு ஒரு விஷயம். அப்படி இந்த இடத்துல காட்டும் பொழுது தூத்திய சாரத்தியங்கள் பண்ணிற்றும் இந்த இடத்துக்கு விசத வாசிக்கா அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டான், இந்த தூதன் என்று சொல்லக்கூடியவன் நாணயம் விருக்கனுக்கு இவர் தூது போறதுக்கு முன்னாடி தர்மபுத்திரர் கண்ணன் பெருமானுக்கு தூதில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாராம். அத மாமனிகள் இந்த இடத்த எடுத்து காட்டுறார். அதுக்கு பாரதத்தினுடைய அற்புதமான உத்தியோக பருவத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து உதாரிக்கிறார். அஸ்மான் வேத்த பரான்வேத்த வேத்தார்த்தம் வேத பாஷிதம் யதஸ்மத்திதம் கிருஷ்ண தத்தத் வாச்சிய சுயோதனா. அதாவது கேட்கிறார், எம்பெருமானே என்னை பத்தியும் உமக்கு தெரியும், எங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய துரியோதனை பத்தியும் உமக்கு தெரியும், என்னிடத்துல இருக்கக்கூடிய கருத்தும் உமக்கு தெரியும், அவர்களிடத்திலே உள்ள இருக்கக்கூடிய கருத்தும் உமக்கு தெரியும், எந்த இடங்களில என்னென்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதும் உமக்கு ரொம்ப நன்னா தெரியும், என்னென்ன வார்த்தை சொன்னால் நல்லது நடக்குமோ அந்தந்த வார்த்தையை நீ துரியோதனத்துல சொல்ல வேண்டும். காமெடிகள் எடுத்து காட்டுறாரு இத. அப்போ சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது சொல்றார், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. உடனே என்ன போனா அப்படின்னு கேட்டா, இப்ப போலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, பாண்டவர்களை ரட்சிக்கணும், அப்ப தூது போயானும், ஆயுதம் எடுக்கக்கூடாது, அப்போ தேரோட்டியா இருந்து தேரை ஓட்டி தேர்காலாலே எதிரிகளை பலரையும் அழிய செய்யமை, அப்போ அடியாருடைய காரியங்களை நிறைவேற்றணும். அந்த சிவசிவபூஷண திவ்ய சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட மாமணிகள் இந்த இடத்த எடுத்து உதாரிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இடத்த எடுத்து காட்டுறார். அப்போ தூது என்று வந்து விட்டுதான் அதை சொல்ல விஷயங்கள் என்ன என்பதற்கு ஒரு லட்சணங்கள்லாம் உண்டு. இப்ப இந்த இடத்துல பேசும்பொழுது ஆச்சரியமான விஷயம் காட்டுறார். கண்ணனே எம்பெருமானே சொல்றான், நான் ஏன் தூதனா வந்தேன் அப்படின்னு விதுரோடத்துல எம்பெருமான் சொல்றான். நான் ஏன் தூதனாக வந்தேன் அப்படின்றதுக்கு பெரிய விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டார், சொல்றார், நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டால், இந்த போர் என்பது துரியோதனாலே ஏற்பட்டது. இதனால என்ன ஆகும்னு சொன்னா கௌரவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட போறா. அப்ப என்ன ஊர்ல விசாரம் வரும்னா, சர்வசக்தனாக இருந்தவனான இந்த கண்ணன் போருக்கு ரொம்ப முயற்சி பண்ணக்கூடிய கௌரவர்களையும் பாண்டவர்களையும் தடுத்து போரை நிறுத்தினான். நிறுத்த வேண்டிய அவனே நிறுத்தல அப்படின்னு ஒரு குற்ற பேச்சு என் மேல் ஏற்பட்டு விடும். அதுக்காகத்தான் நான் சமாதானம் பேச வந்திருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய மாங்கல்ய சூத்திரத்துக்காக தான் போரை நடத்தியானோம்னு எம்பெருமான் பகவத் சங்கல்பம். அவன் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டா நடத்துறான், அது வேற விஷயம். இப்ப இந்த இடத்த சொல்லும் போது சொல்றான்,
ஊரார்கள் எல்லாம் சர்வசக்தனாய் இருந்தும் கூட கண்ணன் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டதான சண்டையை தீர்க்காமே விட்டுட்டானேன்னு ஒரு அவப்பய ஏற்படும். அதற்காகத்தான் வந்தேன்னு விதுரனிடத்துல எம்பெருமான் சொல்றான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட விஷயத்துல இந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு. தூதுங்கிறதுக்கு விஷயத்தை சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் விசாரம் பண்ணி இந்த இடத்துல சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு சொல்றார் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது. இதை பத்தியதான ஒரு அற்புதமான ஒரு தமிழ்ல ஒரு ஆச்சரியமான ரொம்ப அழகானதான ஒரு விஷயம். அது எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ பெரியவர்கள் ஏதோ இடத்துல காட்டியிருந்தா அடி எனக்கு குறிச்சு வச்சிருந்தேன் என்பதனால கொஞ்சம் அடியன் அதை மட்டும் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். தூது என்பதற்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு. தூது பிளஸ் இது கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடியன் ஏன் இதை இவ்வளவு தூரம் பூர்வ பீடிகை சொல்றேன்னா, இந்த பதிகத்துல வண்ட தூது விட போறார். இதுதான் இந்த இடத்துல திருக்கடபுரம் பாசுரத்தை இந்த 8ஆம் 4ஆம் திருமொழியில வண்டு தூது விடுறார். திருத்துறா இடத்துல தூது விடுறார். திருத்துறா இடத்திலிருந்து வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்று விதிக்கிறது. இது விஷயம். இது பாசுரத்தை ரொம்ப அப்படின்னு சொல்றார். இப்போ தூது என்பதற்கு அற்புதமான விஷயம் சொல்றார். இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆச்சரியமான விஷயம். தாதி தூதோ தீது தத்தை தூது ஓதாதே தூதி தூதொத்தி தூது அதே தத்தொத்த துத்தி தூததே தாதொத்த துத்தி தத்தாதே துதித்து தேத்தி தூதிது தித்தித்ததோ தித்தித்தது என்று ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப ரசிக்கக்கூடியதான ஒரு அழகான ஒரு தமிழிலே ஏற்றப்பட்டதான அற்புதமான ஒரு பாசுரம். அதுல அவர் சொல்றார், அது விவரிக்கிறார். முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். தாதி தூதோ தீது. ஒரு தூது எப்படி அனுப்பினால் நான் தீங்கா எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், நாயகன் இருக்கிறாள், நாயகி இருக்கிறாள். அந்த நாயகனிடத்திலே தாதி தூதோ தீதுனர். தாதின்னு சொன்னால் தோழின்னு அர்த்தம். ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், அந்த பிணக்குக்கு முடிவதற்கு தோழியை தூதாக அனுப்பினால் அது கெடுதலில் முடிந்தாலும் முடியலாம். தாதி தூதோ தீதுனர். இப்ப போனாலும் போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த காதலன் தன் நாயகன் தன் நாயகியை மறந்து தூது வந்தவளையே மணந்து கொண்டு விட்டாலும் விட்டு விடலாம். அப்படியும் மாறுறதற்கு இருக்கிறது, வகை இருக்கிறது. அதனால தாதி தூதோ தீதுன்னா. அடுத்த விஷயம் சொன்னா தத்தை தூதோ, அடுத்து சொல்றா தத்தை தூது ஓதாது. தத்தை தூது ஓதாது அப்படின்னா, தத்தைனா கிளி. கிளிய தூதா அனுப்பலாமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். அனுப்பலாம். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கிளிக்கு என்ன ஒரு வச்சனம் பழமொழி, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு எனக்கு பேரு. அப்ப சொன்னதை தான் கிளிப்பிள்ளை பேச்சுன்னு ஆகும். சொல்லி கொடுத்ததுக்கு மேல அதுக்கு வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால கிளி எப்படி அனுப்புறது? இப்ப ஆழ்வார்கள் கிளிய தூது அனுப்பியிருக்கா. விஷயத்துக்கு வருவோம். அடுத்து சொல்றார் தூதி தூதொத்தினா. அதனால அதனால என்ன பண்ண, தூதொத்தி தூதுக்கு ஒத்த சரியான தூதுவனை தேர்ந்தெடுக்கணும். நம்ம சரி தேர்ந்தெடுத்து என்ன பண்ணோம், தாததே தாதொத்த துத்தி. அந்த தூதானது சொர்ணம். தாதுன்னா தங்கம், தங்கத்தை போன்றதான துத்தி. உடல்ல ஒரு தேம்பல் வருது, கோல்டன் கலர்ல தங்க கலர்ல இருக்கு. அது போல அது இல்லாமல் தக்காதே, அந்த மாதிரி இல்லாமல் துதித்து அந்த நாயகனை துதிக்க வேண்டும், பாராட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது சொன்ன தேத்தி, அவனது மனதிலே இருக்கக்கூடியதான துன்பத்திற்கு பிரதி அழகான வச்சனங்களை சொல்லி அவன் மனதில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி முடித்து தூதே தூது இது, இவன்தான் சிறந்த தூதுவன், இவனை போன்ற ஒரு தூதுவன் இல்லை என்று சொல்லுமாக இருப்பது எதுவோ அதுவே தித்தித்ததே தித்தித்தது. அப்படிப்பட்ட தூதன் அமைந்தால் அது இனிமைக்கு மேல இனிமையானதுன்னு ஒரு வச்சனம் சொல்றாங்க. இது தெளிவா எடுத்து காமிச்ச விஷயங்கள் தான். அப்படி சொல்லி முடிக்கிறார். நிறைய விஷயங்கள் இதை பற்றி விசாரம் பண்ணி சொல்றார்.
அதுக்கப்புறம் சொல்றார் தூதினுடைய கடன்கள்லாம் சொல்றார். அன்புடைமை, ஆய்ந்த அறிவுடைமை, பிறப்பு நன்குடைமை, நல்ல நயனுடைமை, நன்கமைந்த சுற்றமுடைமை, வடிவுடைமை, சொல்வன்மை, கட்டடங்க தூதின் கடன், எல்லாம் ஒவ்வொன்றும் விவரிச்சா அடியனுக்கு இதுவே பெரிய விஷயமாக போயிடும். ஏன்னா இப்போ தூதுங்கிறதுனால ஓரளவு நாம் அதை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து அடியன் காட்டுறேன். அப்படி இந்த இடத்துல விஷயத்தை எடுத்து சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இப்ப இது மாதிரி இருக்கிறது அப்படின்னு கேட்டதுனாலே எதை தூது விட வேண்டும் என்பதற்கு பல விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கிறது விஷயத்தை சொல்ற. அப்ப தூதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்தை மற்றையவருக்கு தெளிவாக எடுத்துரைப்பதற்காக பிரிது ஒருவரை அனுப்புவதற்கு பேர் தான் தூதுன்னு பேர் இல்லையா? இப்ப அது தெரிஞ்சு போச்சு. இப்போ தூது விடுவதற்கு அக்னி பொருள்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நீ முதல்ல சொல்லிட்டேன். தொல்காப்பியத்தை வச்சு அதில் சொல்லிட்டேன். சொல்லாமரபின் அவற்றோடு கழியை செய்யாமரபின் தொழிற்படத்தடக்கியம் என்று விஷயத்தை சொல்றார். இப்ப இந்த இடத்த சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு களவு ஒழுக்கம்னு பேர். நாயகன் நாயகிங்கிறதுக்கு வரும்போது களவு ஒழுக்கம். அகத்துறையில இதெல்லாம் ரொம்ப விஷயம், முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அழகான விஷயம். இந்த தூது விடும்பொழுது சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அது என்னென்ன விஷயத்துல மனக்குழப்பம் இருக்கும்னு ஒரு விஷயம் திருவிருத்த வியாக்கியானத்துல அற்புதமான விசாரம் பண்றான் நம்ம ஆச்சாரியர்கள். வேட்கை, ஒருதலை, உண்ணுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவரை இரத்தல், நோக்குவெல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்று சிறப்புடைய மரபினை அவை களவென ஒழிப்பார். வேட்கை உண்டாகும், உறுதலை உள்ளுதல் வரும், உடம்பு மெலியும் போகும், ஆக்கம் செப்ப வரும், நாணித்து இருக்கக்கூடியது வரும், பார்ப்பதெல்லாம் அதையே இருப்பது போல் தோன்றும், மறந்து போகும், மயக்கம் ஏற்படும் என்றெல்லாம் விஷயத்தை சொல்றது. இதுக்கு நம்ம கரெக்டா சரியான ஒரு உதாரணம் அப்படின்னு ஒரு பாசுரம் சொல்லணும்னா, அதாவது அகத்துறை வகைகள்ல ஒரு 4ஆ பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நலம் பாராட்டுதல், கழற்றெதிர் மறுத்தல், அறத்தோடு நிற்றல், உடன்போக்கு. இப்போ இது எப்படி சொல்றது? திருவுத்தத்துல பொதுவான ஒரு பாசுரம். பண்டுகளோ வெம்மின் நீர்ப்பும் நிலப்பும் மரத்தில் ஒன்பு குண்டுகளில் தூழல் வீர்கொண்டுரைக்கியம் என ஒன்றாய் மண்டுளாடி வைகுந்த மன்னாள் குழல் வாய்விரை போல் விண்டுகள் வாரும் மலருளவோனும் எரிடத்தே. அற்புதமான விஷயம். இப்ப இந்த பதிகத்துக்கு சேர்ந்தது. பரகாலன் அழ்வாரை அடியொத்தித்தான் தன்னுடைய பிரபந்தத்தை பாடியிருக்கிறான் என்பதற்கு பற்பல சான்றுகள்ல இது ஒரு முக்கியமான சான்று. இந்த பதிகத்துக்கு ஏற்றதான ஒரு சான்று. திருவிருத்தத்துல இப்படிப்பட்ட ஒரு பாசுரம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கிறார். இந்த நாயகியினுடைய கூந்தலை காட்டிலும் மனத்தை ஒற்றைய மனம் உறவை உலகத்துல உண்டா? அதை யார்கிட்ட கேட்கிறா? ஏ வண்டுகளே மம்மி, நீங்கள் இவ்விடத்து சென்று நீங்க பல இடத்துல போய் பல புஷ்பங்கள்ல நுகர்ந்து தேனை நுகர்ந்து மதுவை நுகர்ந்து கொண்டு வரக்கூடியீர்கள். உங்களுக்கு தெரியும் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, நீங்கள் எத்தனையோ புஷ்பங்கள்ல போய் தேனை நுகர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் நுகர்ந்த பூக்களிலே இந்த நாயகியினுடைய கூந்தலை காட்டிலும் வாசனை உடையது எது என்று கேட்கிறார் ஆழ்வார். ஆச்சரியமான விஷயம். என்ன பிரபந்தம், என்ன பாசனம், என்ன பாசனம். அப்ப இந்த இடத்துல கேட்கிறார், வாய்வேரை போல் விண்டுகள் வாரும் மலரோடும் ஏனிடத்தே. என்ன நடத்த விஷயத்தை கேட்கிறார். இத மாதிரி இருக்கிறதா என்ன விஷயத்தை கேட்கிறார். இந்த திருவிருத்த பாசுரத்தை அடியொற்றிய இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய அற்புதமான 8ஆம் பத்து 4ஆம் திருமனுடைய பதிகத்தை அற்புதமான ரீதியை அருளி செய்கிறார் திருமங்கேரன். ஏன் அப்படின்னு கேட்டா, அழ்வார் என்ன காட்டுகிறாரோ அதையே தன் திருவுள்ளத்திலே கொண்டு பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள் என்றெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்து போவார்கள். அதனால இந்த பதிகத்துல அற்புதமான விஷயம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு விஷயத்துக்கு வரோம். இந்த இடத்த பதிகம் இப்ப சொல்றார். என்ன விஷயம் காட்டுறார் அப்படின்னு கேட்டார். தூது இந்த பதிகத்திலே வண்டை தூதாக விடுகிறார். தும்பி கோத்தும்பி என்ன இதுக்கு சொல்றார். வண்டு என்று வியாக்கியான கர்த்தா காட்டுறார். அப்போ வண்டினை தூது விடுதல் இந்த பதிகம் முழுக்கவே வண்டை தூது விடுறதா தான் அமைஞ்சிருக்கு. அழ்வாருடைய பாசுரங்கள்ல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது திருமங்கை மன்னனுடைய பிரபந்தங்களிலே பார்த்தோம்னு சொன்னால்,
அர்ச்சையில் தூது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா, தூவிரிய மலருடைக்கு துணையோடும் பிரியாது ஏவரி வெஞ்சலையானுக்கு நீர்மை உரை என்று வண்ட. அதுல முதல் 4 பாசுரத்தாலதான் வண்டு தூது விடப்படுறது. அதுக்கப்புறம் திருப்புல்லாணி எம்பெருமானை பற்றி வரக்கூடிய பதிகத்தில 9ஆம் 10 4ஆம் திருமொழியிலையும் அந்த 2வது 3வது பாசுரங்களினாலே வண்டுகளுடைய தூது பிரஸ்தாபம் காட்டப்படுகிறது. திருநெடுந்தாண்டகத்தையும் 26 27 அடியன் ஒரு குறிப்புக்காக அடி இந்த விஷயத்தை சொல்றேன். இப்போ வண்டினை தூது விடுதல் என்கிறதான விஷயம் இந்த பதிகத்துல காட்டப்பட்டிருக்குன்னு விஷயத்தை சொல்றேன். இப்ப பட்சிகளை தூது விடலாமா அப்படின்னு கேட்ட உடனே பரகாதனுடைய பிரபந்தங்களிலே எத்தனை விதமான தூதுகள் விடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வண்டு தூவிரிய மலருடைக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுரகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மனவிளக்கும் புகழாளர் திருவாலி ஏவரி வெஞ்சலையானுக்கு நிலைமை உரையாயே என்று வண்ட தூது விடுறார். அதே போல அதே வயலாளி, அதாவது திருவாலி பாசுரத்திலேயே குறுகு நீர்வானம் மண்ணரிகாலா நின்ற நெடுமால் தன் தாராய நருந்துளவும் பெருதகையேர் அருளாலே சீராலும் வளர்பழு திருவாலி வயல்வாடும் கூவாய சிறுகுருகே சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாயே. குறுகை பத்தி ஒரு பாசுரம். அப்புறம் நாரை திருக்கணபுரத்து அற்புதமான பாசுரம். செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கன் செங்கண் மாலுக்கு என் காதல் என் துணைவருக்கு உரைத்தியாக இது ஒப்ப தமக்கு எமக்கு இன்பம் இல்லை நாளும் பைங்காலம் மீதெல்லாம் மனதையாக பழமின் கவர்ந்துண்ணத் தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் பேடையும் நீயும் இருநிலத்தில் இனிது இன்பம் எய்தலாம். அந்த இடத்துல நாரையை தூது விடுறார். அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு பதிகம் திருத்தாய் சொம்பத்தேன்னு. அதுல ஒவ்வொரு பாசத்திலும் ஒவ்வொரு தூது. முதல்ல எடுக்கச்ச திருத்தாய் செம்பொத்து என்கிறதான ஒரு பட்சி. திருவாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்பொத்து என்று ஒரு பட்சி. அடுத்தது சொல்றார் கரையாய் காக்கை புள்ளாய். அடுத்தது காக்கா கருமாமியில் போல் நிறத்தன் உரையா தொல்புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை புள்ளாய் என்று அதுக்கு ஒரு ஆக்ஞை. அடுத்தது குயில் சொல்றார் பூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கிண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே. குயிலை பத்தி ஒரு விஷயம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பக்ஷிகளை தூது விட்டார். அடுத்த விஷயம் பாருங்க. கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாலி உலகளந்த மட்டார் பூவுகள் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டின்னு பள்ளி எடுத்த ஒரு விஷயம் சொல்றார். சொல்லாய் பைங்கிழியே சுடராடி வளையத்த மல்லாத்தோள் வடவேங்கடன வரை சொல்லாய் பைங்கிழிய. அடுத்தது கிளி. அடுத்தது கோழி கூவென்னுமா தோழி நானென் செய்கன் ஆடிவண்ணன் வரும்பொழுதா என்று தோழி கூவென்னுமான் என்று விஷயங்கள். இப்ப இது அடி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளிலே தூது விடக்கூடியதான பிரகரணங்களிலே எதையெல்லாம் எப்படி தூது விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு விஷயத்தை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால அடியன் விஷயத்தை சொல்லி முடிச்சேன். இப்ப இந்த பதிகத்துல தூதை பத்தி சொல்ல போகிறார். பாசுரத்தை அடியன் சொல்ற ரொம்ப சங்கிரகமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை. ரொம்ப குறைவு, ரொம்ப சிறிதா. பாசுரமும் ரொம்ப சின்னது, வியாக்கியானமும் அதே மாதிரி சின்னதாக அமைந்திருக்கிறது. அதனால ஒரு பூர்வப்படியாக இது ஒரு சம்பந்தமான விஷயங்களை விண்ணப்பிக்க வேணும் என்பதனால அதை விண்ணப்பிக்கிறேன். அடுத்து இந்த பதிகத்துல உயிர் அப்படின்னு சொன்னார். இப்ப தூது சொல்லிவிட்டேன், வண்டினுடைய எதில தூது என்னங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டேன். இந்த பதிகத்துல முழுக்க வண்டு தான் தூதா போறதுங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டேன். அது என்ன பிரகடனம் சொல்றேன். இதை தவிர இந்த பதிகத்துல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப எப்படி திருவருத்தத்துடைய அந்த பாசுரத்தை கொண்டு இந்த பதிகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த இடத்தை விண்ணப்பித்தேனோ, அது போலவே ஆழ்வாருடைய நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்கிறதான பெயர் பெற்றதான திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியில ஒரு பதிகம் பாலனாய் ஏழுலகென்று பரிவின்றி ஆதிலே வசம் செய்யும் அண்ணலார் இன்னொரு பதிகம். அந்த பதிகம் முழுக்க என்ன அப்படின்னு கேட்டா என்ன விஷயம்னா, எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையில் மயங்கிய ஒரு நாயகி, அந்த நாயகியினுடைய நிலைக்கு தாய் இறங்குகின்றதான பாசம் பதிகம் அது. அப்ப அதுல வரும்போது என்ன சொல்றா, தன்னந்துடா என்றே மானுமால் நாறுதுடா என்றே சொல்லுமால் செம்பன் துழா என்றே கூவுமால் பைம்பன் துழா என்றே ஓதுமால் தன்னந்துடா என்றே நாடு நாள் பைம்பன் துழா என்றே ஓதுமால் பூந்தன்னந்துடாய் மலர்க்கே இவள் மடங்குமான் தன்னந்துடாய் மலர்க்கே இவள் நம்புமான் துடா என்றும் இங்கனே சொல்லும் கண்ணன் கடல் துடாய் பொன்சை புன்முன்னிலைக்கென்று மெலியுமே.
இந்த பதிகம் முழுக்க திருத்துறானுடைய பெருமையை அப்படியே விஷயத்தை எடுத்து காட்டுறது. இப்ப ஆழ்வார் இந்த திருவிருத்தத்தினுடைய அற்புதமான விஷயத்தை, அதாவது தூத்தின் பிரகடனத்தை பற்றி அடியேன் சொன்னேன். அதையும் இந்த பாலகனாய் ஏழுலகமின்றி பரிவின்றி என்று சொல்லப்பட்டதான இந்த ரெண்டையும் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தை அனுசரித்து இந்த 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி பதிகத்தை அமைத்தொள்ளுகிறார் அப்படின்னு ஒரு விஷயம். இங்க எப்படி சொல்றார்? இங்க பாருங்க, இந்த பதிகத்துல ஒவ்வொன்றையும் எப்படி சொல்றாருன்னா, இங்க சொல்லப்பட்டது என்ன? இதுக்கு என்ன பூர்வ பிடிக்க? எம்பெருமானுடைய பிரிவு ஆற்றாதவளான ஒரு தலைவி, பரகால நாயகி. அவள் சூட்டிய திருத்துறாயனுடைய நறுமணத்தை கொண்டு வந்து ஊரும் தும்பி, அதாவது வண்டு என்கிறதான அற்புதமான ஒரு பட்சிக்கு இந்த இடத்துல விஷயம் சொல்லப்படுறது. நீ தூது போகணும், திருத்துறாயிலிருந்து இருக்கக்கூடியதான போயிட்டு வந்திருந்து அங்கிருந்து கொண்டு என் கூந்தல் மேலே வைக்க வேண்டும் என்று திருத்துறாய்க்கும் நாயகிக்கும் உண்டான சம்பந்தம் சொல்லப்படுது. இப்ப அங்க எப்படி ஆழ்வார் நாயகியுடைய நிலைக்கு தாய் இறங்கினாலோ அது போல ஆழ்வார் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இங்க பரகால நாயகி என்ன சொல்றாள் என்று கேட்டால், திருத்துழாயின் நறுமணத்தை கொண்டு வந்து ஊத வேண்டும் என்று இந்த வண்டுக்கு ஆணையிடுகிறாள். எப்படி இடுகிறாள்? எங்க சொல்றா? வண்ண நருந்துழாய். திருத்துழாயோட பெருமைக்கு இதை காட்டில் வேற என்ன சொல்ல வேண்டும்? பதிகம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் திருத்துழாயினுடைய வைபவத்தை சொல்லி முடிக்கிறாள். பத்மபுராணத்தை 16 அத்தியாயத்தினாலே திருத்துழாயினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான விஷயம். திருத்துழாயினுடைய பெருமையை சொல்ல புகுந்தோம் என்று சொன்னால் மணிக்கணக்கில் சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கிறது திருத்துழாயுடைய மகிமையை பத்தி. ஆழ்வாருடைய திவ்ய பாசுரங்களிலே பல இடங்கள்ல திருத்துழாயுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய லிஸ்டெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான விஷயங்கள். எம்பெருமானுக்கு எத்தனை பண்ணாலும் துளசி அமிர்த ஜென்மாசி கேசவ பிரியே என்ன அவளுக்கு திருநாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. எம்பெருமானுடைய திருத்துழாயுடைய பெருமையை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இங்க எப்படி சொல்றாரு? திருத்துழாய்ன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. ஆனா வெறும் திருத்துழாய்ன்னு சொல்லல, திருத்துழாய் என்கிறதான சொல்லிருக்கு. கூடவே அதனுடைய பெருமைக்காக சில விஷயங்களை சேர்த்து சொல்றார். எப்படி சொல்றார்? வண்ண நருந்துழாய், தாது நருந்துழாய், வண்டு நருந்துழாய், தார்மலி தந்துழாய், தாரா நருந்துழாய், தாரில் நருந்துழாய், தாம நருந்துழாய், கோல நருந்துழாய், கொந்து நருந்துழாய். இந்த பதிகம் முழுக்க துழாய் திருத்துழாய்க்கு இவ்வளவு பாராட்டு. அதற்கு முன்னால போட்டு இவ்வளவு பெரிய இதெல்லாம் ஆழ்வாருடைய பாலநாயகி ஏழுகின்ற பரிவின்றியினுடைய பாசுரத்தினுடைய விஷயங்களே அப்படியே இந்த இடத்தை திருப்பி காட்டியவர்களா ஆழ்வார் திருப்பி இந்த இடத்தை சொல்றாரு. அப்படிப்பட்டதான திருத்துழாயனுடைய பெருமையை காட்டும் முகமாக அமைந்ததான தூதியினுடைய பெருமை, திருத்துழாயனுடைய பெருமை என்று அதற்கு சேர அமைந்ததான அற்புதமான பாசுரம் இது என்பதனாலே அடியேன் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொன்னேன். நீ பாசுரத்துக்குள்ளே விஷயத்தை விசாரம் பண்ணி வியாக்கியானத்துல சில விஷயங்களை அடியேன் இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறேன். 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி விண்ணவர்த்தங்கள் அப்படிங்கிறதான அதற்கு அச்சமான வியாக்கியானத்துக்கு, அதாவது வியாக்கியானத்துல முதல்ல ஒரு பிரவேசம் பண்றாரு. அந்த வியாக்கியானத்துல இந்த பதிகத்துல என்ன விஷயம் சொல்லப்படுறது என்பதை விசாரம் பண்றதுக்கு பிரவேசம் என்று பேர். அதுக்குள்ள அதுக்கு பெரியவாச்சாரம்பள்ள வியாக்கியானம் பண்றார். விண்ணவரித்யாதி, இப்பிராட்டி தன் இழவை சொல்லி பரவசையா இப்ப அடியேன் இத்தனை வருஷம் இத்தனை காலமாக சொன்னதான, இத்தனை நேரத்திலே சொன்னதான தூது துழாய் இதெல்லாம் இப்ப இங்க சேர்த்துக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு இந்த பதிகத்தை நாம் அனுபவிக்க வேணும். அதுதான் இப்ப இந்த இடத்துல விஷயம். இதுதான் பெரியவாச்சாரம்பள்ளி நமக்கு காட்டுறார். வியாக்கியானத்தை அவரும் இப்படிதான் காட்டுறார். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த பதிகத்துல செய்கிறோம். அப்பதான் ஆழ்வாருடைய திருவுள்ள கடக்கை என்ன என்பதை நாம அறிய முடியும் என்று காட்டுறாரு. விண்ணவர் இத்தியாதி எது இந்த பதிகம்? விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்பன் மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிபுகள் சேர் கண்டபுரத்தெம் பெருமான் கதிர்முடி மேல் வண்ணன் அருந்துடாய் வந்தூதாய் கோல் தும்பி. விண்ணவர் இத்தியாதி இப்பிராட்டி, இப்பிராட்டினா பரகால நாயகிங்கிற பிராட்டின்னு அர்த்தம். தன் இழவை சொல்லி, இவளுக்கு என்ன இழவு? எம்பெருமானுடைய பிரிவு தான் இவளுக்கு இழவு, இழந்து இருக்கக்கூடியது. அதை சொல்லி பரவசையாய் விழுந்து கிடந்தாள். எம்பெருமானே பிரிந்திருக்கிறோமே என்ன இந்த பரகால நாயகி பரவசையாய் விழுந்து கிடக்கிறாள். தளர்த்தியாலே உடம்பு கிருஷமாய்,
அதனால எம்பெருமானை பிரிந்த துக்கத்தினாலே உடம்பு தளர்ந்து போய் மெலிந்து போயிடுது. அப்புறம் குழலும் பேணாதே, தன்னுடைய தலைமுடிய வாரல, திருக்குழல் கற்றையை அப்படியே விரித்து இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே வாரல, கோலமாக இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறது. பூவும் மறுத்து கிடக்கும் இரே, புஷ்பங்களையும் அதில் அவள் சூட்டிக் கொள்ளவில்லை. இத்தை அறியாதே பழைய வாசனையை கொண்டு மதுபானம் பண்ணுவதாக சில தும்பிகள் வந்து பறந்தன. இவள் இப்படி இருக்கிறான்னு இந்த தும்பிக்கு வண்டுக்கு ஏதாவது தெரியுமா? அது வண்டு என்ன பண்றது, தேனை நுகர வேணும் என்று வருது. தேனை நுகர வந்த வண்டுக்கு அந்த புஷ்பத்தின் இடத்திலே சந்தோஷம் இருக்கா துக்கம் இருக்கான்னு அதை அறிய முடியுமான்னு நான் இப்போ இந்த வண்டு வந்து இந்த பரகால நாயகனுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை நுகர்ந்து மதுவை பருகலாம் என்று அந்த இடத்துல அங்க வந்து நிக்கிறது, வந்து பறந்தன. இப்போ பரகால நாயகி பார்க்கிறாள், ஐயோ இதெல்லாம் வந்திருந்து என் கூந்தலிலே வந்து இப்படி வந்து மதுவை பருவதற்கு வருகிறதே. அதை பார்த்து சொல்றாள். என்ன சொன்னார்னா, வாகிவாத யதா காந்தா தாம் சபிருஷ்டுவா மாம் அபிஸ்பிருஷா त्वयिमे गात्र संस्पर्शा சந்திரே திருஷ்டி சமாகமா. நம்ம ஆச்சாரியால் எதை காட்டினாலும் ஸ்ரீராமாயணத்திலிருந்து அற்புதமான வசனத்தை எடுத்து உதாகரிக்காம இருக்கவே மாட்டார். ஸ்ரீராமாயணம் தான் உயிர். திருவாயுமொழியும் ஸ்ரீராமாயணமும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இரண்டு மதில்கள் என்று சொல்லி போந்தார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்டதான இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். அப்போ என்ன பண்றா, என்னமா போலே இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். எம்பெருமான் கருணா காக்குஸ்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இப்போ அடியன் ஒவ்வொரு தூது சொன்னேன். இப்ப அந்த இடத்துல வரும்போது என்ன சொன்னா, காற்றை தூதாக அனுப்புகிறான் எம்பெருமான். அப்ப எந்த பெருமான் என்ன சொல்றான் காற்றின் இடத்துல, ஏ காற்றே நீ என்ன பண்ணணும்னா, எனக்கு பிரியவளான பிராட்டியான சீதையாக இருக்கக்கூடிய அவடத்திலே போய் சென்று அவளை தொட்டு விட்டு வந்து என்னையும் தொடு. எம்பெருமான் காற்றை தூதாக அனுப்புறான், அதை தொடு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். அடுத்த விஷயம் சொல்றார், தொய்மே காத்த சம்ஸ்பர்ஷா சந்திரே திருஷ்டி சமாகமா. அடுத்த விஷயம் சொன்னால், அவள் எந்த சந்திரனை பார்த்து ஆறுதல் அடைகிறாளோ அது போல, அதாவது சந்திரனை நான் பார்த்து அவளை பார்ப்பது போல ஆறுதல் அடைகிறேனோ, சந்திரனை பார்த்துட்டு அந்த சந்திரனை அவளை பார்த்துட்டு இருப்பாளே அப்படின்னு அவள் பார்வை அங்க இருக்கிறது, என் பார்வை இதுல இருக்கிறதுன்னு நான் சந்தோஷப்படுவதை போல அவளை தொட்டு, ஹே காற்றே நீ என்னை தொட்டால் என்ன ஆகும்னா, நான் அவனையே தொடுவது போல உணர்ந்து கொள்வேன். விராட்டி வச்சனம் தான் இது. அவனையே தொடுவது போலே நான் விருப்பேன் என்ன விஷயத்தை சொன்னாராம். அதனால என் பிரிவு துன்பத்தை நோக்கி அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, என் கூந்தலிலே இருக்கக்கூடிய அதாவது தேன் நிறைந்ததான பூக்கள் சூடும்படி செய்யற, அதுக்கப்புறம் நீ அதுல இருக்கக்கூடிய தேனை பருவாய் என்று இப்போ வண்டுடத்துல சொல்லுகிறாளாம் இவள். என்ன இதுக்கு அவதாரிகை எடுக்கிறாள். ஆச்சரியமான விஷயம். விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்வன் மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிபுகழ் சேர் கண்ணவரத்தெம்பெருமான் கதிர் முடிமேல் வண்ணனரும் துளாய் வந்தூதாய் கோல் தும்பி. என்ன கேட்கிறா, திருக்கண்டபுரத்து எம்பெருமானுடைய அவனுடைய திருமுடிமேல் சூட்டி உள்ளதான திருத்துழாய், எம்பெருமானுடைய திருமுடி முதல் திருடி வரை திருத்துழாயான சுடப்பட்டிருக்கிறது. ஏராளமான பாசுரங்கள் திருவடியில சூட்டினது, கழுத்திலே சூட்டியது, மார்பிலே சூட்டியது, தோளிலே சூட்டியது, திருமுடிமேல் சூட்டியது, எம்பெருமான் திருமேனியிலே சாற்றியது, என்னெல்லாம் திருத்துழாய்க்கு எம்பெருமானுடைய அத்தனை திருவேணி அங்கங்களிலும் திருத்துழாயோட சம்பந்தம் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இங்க சொல்றாள், எம்பெருமானுடைய திருக்கண்ணபுரத்தை இருக்கக்கூடிய அற்புதமான சௌரிராஜம் அகம் வந்தே சர்வாங்க சுந்தரம், சர்வ அங்கமும் சுந்தரம் அல்லவா அவன் திருமேனி, அவனே சுந்தரன், அவன் அங்கங்களும் சுந்தரன். அந்த சுந்தரன் மேலே நீ இருக்கக்கூடியது எது, திருத்துழாய்தான் இருக்கக்கூடியது, அதுவும் சுந்தரம். அப்ப அப்படிப்பட்டதான அந்த திருத்துழாயனுடைய நறுமணம் வாசனை இருக்கிறதே, அதை கொண்டு வந்து என் மேலே நீ ஊத வேண்டும் என்று வண்டுக்கு கட்டளையிடுறார். நீ போய் தூதாக சென்று அதை கொண்டு வர வேண்டும். விண்ணவர் தங்கள் பெருமான், பெருமானுக்கு இருக்கக்கூடியது எத்தனையோ பெருமை இருந்தாலும் முதல் பெருமை என்னடா அப்படின்னு கேட்டார்,
வியாக்கியானம் அருளி செய்தால் நித்திய சூரிகளும் பிராட்டிமாரும் அனுபவிக்கிற விஷயம் எதுவன்றோ. எம்பெருமான் பெரிய பெருமை என்ன? நித்திய சூரிகளுக்கும் பூமி நீடா தேவிகளான பிராட்டிமார்களும் அனுபவிக்க கூடியதான இனிய விஷயமாக பரமத்துல எம்பெருமான் இருக்கிறார். அதுக்கு இந்த இடத்துல வியாக்கியானம் எழுதினார், நான் உன்னை குடிக்க சொல்கிற வேப்பம் குடி நீர்னர். அதுக்கப்புறம் என்னதுன்னா, நான் குடிக்க சொல்கிற வேப்பங்கஷாயம் ரொம்ப நல்லது, மற்ற வேப்பங்கஷாயம் மாதிரி கசப்பு கிடையாது, இது நல்லது அப்படின்னு விஷயம் சொல்றாரு. எப்படி அப்படின்னா வியாக்கியானம் எழுதினார், விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்பன் சொன்னார். திருமார்பன் என்னாலே என்ன அர்த்தம்னா வேறு விதமான ஒரு பொருளும் கிடைக்கும். எப்படி அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அன்புவம் தரா நிற்கவே அங்கு. திருவிருத்த பிரதேயத்திலே பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுறது. எம்பெருமான் பரமபாத்திர இந்த பூமிக்கு வந்துட்டு எப்படி போனான்னா, அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த பக்கத்துல தூப தீபம் சமர்ச்சிருந்தவன் மறைஞ்சிருந்த போது எம்பெருமான் இங்க வந்து இருந்து அவதாரத்தை முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி அங்க போயிட்டான்னு விஷயத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இங்க எப்படி இருக்கிறா? மன்னவர் எல்லாம் வணங்கும் மணிபுகழ் சேர கண்டபுரத்தையும் பெருமான் இங்க எப்படி இருக்கிறது? நித்திய விபூதியில மிகச் சிறந்தவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு என்ன பண்றான்னா, இந்த திருக்கண்டபுரத்து எம்பெருமானுக்கு அங்க எப்படி நித்திய சூரிகளும் பிராட்டிமார்களும் கைங்கரியம் பண்றாளோ அது போல இங்கேயும் பண்றா. எங்க பண்றா? திருக்கண்டபுரத்துல பண்றா. எப்படி பண்றா அப்படின்னு கேட்டா, அங்க இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், இங்க இருப்பவர்கள் எல்லாம் மன்னவரெல்லாம் வணங்கும் மலிபுகழ் சேர் கண்டபுரம். மன்னவர்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ரொம்ப தாழ்ந்தவர்கள் கூட கைங்கரியம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். அப்படிப்பட்ட சௌலபியம். அங்க கைங்கரியம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் பரமபத்தை யாராவது உண்டானா ஒருத்தருமே கிடையாது. இங்கு மிக தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட கைங்கரியம் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு? விண்ணவர் தங்கள் திருமார்பன். அடுத்து சொன்னார், மன்னவர் எல்லாம் வணங்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியதான, அப்புறம் அதுக்கு என்ன பெருமை? மலிபுகழ் சேர். பரவதத்துல எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா சுவாமி? இதை தெரிஞ்சுக்க முடியாது. கருணை என்று ஒன்று இருக்கிறது என்ன ஒரு விஷயம். குணங்களை பற்றி சொல்லும் போது அது நித்திய சூரிகளிடத்திலே எம்பெருமான் அவனுடைய பரத்துவத்தை அவர்கள் அனுபவிப்பாளே தவிர கருணையை அவளை அனுபவிக்க முடியுமானா முடியாது. பரமதத்துல சில இந்த குணங்கள்லாம் பிரகாசிக்காது. இப்ப உடனே கேட்கிறார், நீர்மை குணங்கள் அவதார காலங்களில தான் நம்ம பார்க்கிறோம் என்பதனாலே அங்கு உண்டா அப்படின்னு கேட்டா எதை உண்டுனா ஒரு அனுமானத்தாலே கொண்டுதான் நம்ம அறிய வேண்டி இருக்கிறது. எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. நித்திய விபூதியில் உள்ளார் எல்லாரும் அதிகாரிகளாய் இருக்குமா போலே ஆயிற்று இங்குள்ளாரும் எல்லாம் அதிகாரிகளாம்படியாக தான் வந்து நிற்கிற நிலை. இவாளும் அதிகாரிகள் என்னும்படியாக எம்பெருமான் இங்க வந்து இவாளுக்காக நிற்கிறான். அங்கு அனதிகாரிகள் ஒருவரும் இல்லாதா போலே இங்கு எத்தனையேனும் தாழ்ந்தாரும் அதிகளாம்படி வாய்த்து வந்திருக்கிறது. இங்க தாழ்ந்தவரா இருக்கா. எத்தனை தாழ்ந்தவளாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் அதிகாரிகள். அதிகாரின்னா என்ன அர்த்தம்னா கைங்கரியம் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஆமா, இங்க எது அதிகாரம்? பகவானுக்கு செய்கின்றதான கைங்கரியம். அதிகாரம் மத்த ஏதோ அதிகாரம் வச்சுக்க கூடாது. அந்த வியாக்கியானத்தை இன்னும் பிரிதொரு இடத்திலே பெரியவாச்சாமி அதையும் காட்டுறாரு. ஆக இங்கு எத்தனையேனும் தாழ்ந்தாரும் அதிகாரிகளாம்படியாக வாய்த்து வந்து நிற்கிறது. அடுத்து சொல்றாரு, மலி புகழ் சேர் சீலகுணம் சத்காரியவாதம் கொண்டு அறிய வேண்டும்படியாயிரு. எம்பெருமானுடைய மேன்மையான குணம் உண்டுங்கிறது எப்படி தெரியறதுன்னா அதுக்கு அனுமானம் கொண்டுதான், யூகிக்கிறது தான். இப்படி இருக்கும் சத்காரியவாதம் வேற இருக்கு. அனுமானம் கொண்டுதான் அறிய வேண்டும்படி இருக்கும். அப்போ பிரமாணங்கள் இருந்தாலும் அங்கு பிரமாணங்கள் சொல்ல அறியும் அத்தனை பிரமாணங்களை வச்சு கொண்டுதான் எம்பெருமான பரமத்தை இப்படி இருக்கிறான்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அந்த கட்டம் இங்க இல்ல. எங்க இல்ல? திருக்கணபுரத்துல இல்ல. எப்படி? இங்கு எத்தனையேனும் தாழ்ந்தாருக்கும் முகம் கொடுத்து கொடு நிற்கிற நிலையை கண்ணாலே காண்கையாலே
அது ஸ்பஷ்டமாவது இங்கே ஆயும். அப்ப எம்பெருமானுக்கு மேன்மை நீர்மை முதலான குணங்கள் உண்டு என்பது பரமபதத்துல உண்டாங்கிறதுக்கு அனுமானத்தால் தான் பண்ண முடியும். திருகண்ணபுரத்துல பிரத்யட்சமாகவே நேராவே கண்ணாலேயே நாம பார்க்கலாம் என்று சொல்றாங்க. இங்கே ஆயிற்று கதிர்முடி மேல் இப்படி உபய விபூதிக்கும் கவித்தா ஆகையாலே, கவித்தம் என்று சொன்னால் ராஜான்னு அர்த்தம், அரசாட்சி செய்பவன் அர்த்தம். இந்த ரெண்டு நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் கவிதாக இருப்பதனாலே எம்பெருமான் என்ன பண்றான், ஒளியை உடைத்தாய் இருக்கிற திருவபிஷேகத்தின் மேல் அழகான கிரீடம், அதுதானே அதை காட்டுறது. அதன் மேல் என்ன பண்ண வண்ணன் அருந்துழாய் செவ்வி மாறாதே பரிமளத்தை உடைத்தாய் இருக்கிற திருத்துழாயிலே படிந்து அங்குத்தை பரிமளத்தை கொடு வந்து இங்கே ஊது. பண்டிடத்துல சொல்ற செவ்வி மாறாத எப்பொழுதும் புதுமையோடு இருக்கக்கூடிய திருத்துழாய்க்கு வச்சனமே ஆச்சரியம் எடுத்து காட்டுற. இந்த புஷ்பங்கள் எல்லாம் பாடி விட்டது என்று சொன்னால் அழ்வார் பாடாத நாடாத மரநாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடிக்கள் வைக்க வகுக்கின்றது சொன்னார். எம்பெருமானுடைய திருடி தாமரைகளை பற்றி சொல்லும் போது நாடாத மலர் நாடி நாள்தோறும் பிறர்க்கரிய புஷ்பங்களை கொண்டு வர்றோம். இது எப்படிப்பட்ட புஷ்பம்னா எம்பெருமான் திருவடி வாடாத மலரடி, மாடவே மாடாதுன்னு. அப்போ வாடின புஷ்பம் எம்பெருமான் திருவடிகளை சேர்க்கக்கூடாதுங்கிறது தெரியாது. ஆனால் திருத்துழாய்க்கு மட்டும் ஒரு பெருமை உண்டுனார் பத்மபுராணம் சொல்றது. வாடியதாகி இருக்கக்கூடிய திருத்துழாய் கூட திருவாராதனத்துல நம்ம திருத்துழாயை சமர்ப்பிச்சோம், 2 நாள் கழிச்சு திருப்பி திருத்துழாய் கிடைக்கலன்னா அந்த திருத்துழாயே திருப்பி எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கலாம் என்று திருத்துழாய்க்கு மட்டும் தனித்த மகத்துவம் சொல்றது பத்மபுராண வச்சனங்கள் சொல்றது. அப்போ திருத்துழாய்க்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை அதை உபயோகப்படுத்திட்டா மறு தடவை அதை உபயோகப்படுத்த முடியாதுங்கிறது திருத்துழாய்க்கு கிடையாது. திருத்துழாயை எவ்வளவு தடவை வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் பெருமான் திருவடியை சமர்ப்பிக்கிறான், அவன் மிகவும் உகக்கிறான். இப்பதான் சொல்றான் வண்ணருந்துழாய் அப்படின்னா என்ன அர்த்தம், செவ்வி மாறாத பரிமளம். செவ்வி மாறாத எப்பவும் புதுமையாவே இருக்கு. செவ்வி மாறாதன்னு ஏன் சொன்னார்னா திருத்துழாய் எத்தனை தடையேனும் உபயோகப்படுத்தினே இருக்கலாம் என்பதுதான் இந்த அடுத்த விஷயம். திருத்துழாயிலே படிந்து அங்குத்தை பரிமளத்தை கொண்டு வந்து இங்கே ஊது கோத்தும்பி கோல்களிலும் பனைகளிலும் வைத்து மதுவை பானம் பண்ண கடவதித்தனை. கோல்கள்னா குச்சி, குச்சியில கடைகள்ல வைத்து அங்க போய் மதுவ பானம் தேனை பறித்து கொண்டு வந்து சர்வரசகா என்கிற வஸ்துவை போல அனுபவி என்றென்றோ சொல்லுகிறது. பெருமானுக்கு பத்தி எப்படிப்பட்ட பெருமை. உபனிஷத்து வச்சனம் சொல்றது சந்தோகா தலைவனே தாமரை கண்ணான சந்தோகன் பூழியன். இப்படிப்பட்ட சாந்தோக்கிய வச்சனம் எடுத்து காட்டுறாள். சர்வ ரசா எல்லா ரசங்களையும் தன்னுள்ளே கொண்டவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டுமோ நான் சொல்லுகிறேன், நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்ததான பாசம் 2வது பாசம். வேத முதல்வன் விலங்கு புரிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான் காது நருந்துடாய் தாழ்ந்தூதாய் கோத்தும்பி. அடுத்த விஷயம் சொல்றார். எம்பெருமானுக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. எத்தனை பெருமை இருந்தாலும் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரதான பெருமைன்னா வேத பிரதிபாத்தியன். வேதத்துல எத்தனையோ தேவதைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவன் மட்டும் என்ன வேத முதல்வன், வேதத்துல முதல்வன் இவன். இப்ப ஆழ்வார்னு சொல்லிட்ட வேதத்தில் சொல்லப்படுபவன் சொல்லணும், ஆனா இங்க அப்படி சொல்லல. பரகார நாயகி என்ன சொல்றா, வேத முதல்வன். வேதத்துல எத்தனையோ தேவதைகள் இருக்கு, அந்த தேவதையை சொல்ல வேதத்திலே சொல்லப்பட்ட தேவதைகளிலே முதல்வன் இவன் இல்லையா. அற்புதமான விஷயம். வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம். வேதத்தை பத்தி சொல்லும்போது எப்படி வேதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டார். வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தினர். வேதவியாசர் கை தூக்கி சத்தியம் பண்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்திருத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம். ஒரு தடவைக்கு கைய பல தடவை தூக்கி சத்தியம் பண்றேன். வேதத்தை காட்டிலும் இந்த இடத்துல ஒரு விஷயம், நம்ம ஆச்சாரியர்கள் பௌராணிகர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்றதுக்கும் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம். வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி அப்படின்னு கேட்டா மற்றவர்கள் வேதத்தை காட்டிலும் மேலான சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றா சாஸ்திரம்னாலே அது வேதம் தான் சொல்லிட்டாய்வா.
மற்றவெல்லாம் வழிநூல்கள். வேதம் தான் சாஸ்திரம். அப்ப வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தினா என்ன இருக்கும்? வேதத்தை காட்டிலும் மேலான சாஸ்திரம் வேதமாகிற சாஸ்திரம் என்பது வேதத்துக்கு ஒன்றுதான். சாஸ்திரத்துவம் என்பது வேதத்துக்கு மட்டும்தான். அப்போ வேதம் தான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தாலே பிரதிபாதிக்கப்படுவ வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம். வேதத்தை காட்டிலும் மேலான சாஸ்திரம் இல்லை, கேசவனை காட்டிலும் மேலான தேவத்தை இல்லை. வியாசாச்சாரியர் இதுல ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்றாரு. வேதத்துக்கும் கேசவனுக்கும் சம்பந்தத்தை காட்டுற இந்த இடத்துல. வேதத்தினாலே காட்டப்படுகின்ற வேத முதல்வன் இவன் என்பது வேத வியாசாச்சாரியர் அற்புதமான விஷயத்தை காட்டுறார். அதான் இங்கேயும் சொல்றார். இப்போ வேத முதல்வன் புருஷர்கள் தங்கள் ஆசிரியங்கள் தோற்ற சொன்ன வத்துவை பற்றி சொல்லுகிறேனோ கேள்வி கேட்கிற 2 இடத்துல போய் சொல்றேன். நான் இப்ப என்ன பண்ண சொல்றேன் ஒண்ணு அப்படின்னு கேட்டா, இவ்வுலகில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் புகழ்ந்து சொல்லக்கூடியதான தெய்வங்களை பற்றியா நான் சொல்றேன். வேத பிரதிபாத்தியன் என்பதற்கு அர்த்தம் பண்றார் இந்த இடத்துல. அதனை நான் உன்னை பற்ற சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்றேன் அடுத்து? இது முதல். 2வது காட்டுறாரு. ஆகமாதிகளாலே சொல்லப்படுகின்ற வஸ்துவை பற்ற சொல்லுகிறது அன்று. ஆகமம்னு பொதுல சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆகமம் என்று சொல்லிட்டாலே அதுல மற்ற தேவதைகளும் இருக்கும். சகல தேவதைகளோடும் சேர்ந்ததுதான் ஆகமம். அந்த தேவதைகளும் அதுல உபாசிக்கப்பட வேண்டும். அதற்கு உண்டானதான விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். அப்போ இப்ப ஆகமத்திலே இதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, ஒருத்தங்கள் அற்புதமான ஒரு சரித்திரம், நம்பிள்ளையினுடைய சரித்திரத்தை ஒரு விஷயம் எடுத்து காட்டுறா. பிரசங்காத்த அடியில் விண்ணப்பிக்கிறேன். யாரோ ஒருத்தன் போய் கேட்டான். யாரோ ஒருத்தன் மதாந்திரஸ்தன் வச்சுப்போம். அவன் போய் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் எம்பெருமானை தவிர்த்து மற்றவாளை சேவிக்க மாட்டேங்கிறல, கோவில் எல்லாம் வந்தேன்னா மற்ற தேவதைகள்லாம் இந்திராய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹான்னு அவனுக்கெல்லாம் கொடுக்குறேளே, அப்ப இந்திரன் வருணன் வாயுவெல்லாம் கூப்பிடுறேள, இங்க ஒரு நியாயமா அங்க உபன்யாசத்தை பேசும்பொழுது காலட்சேபத்தை சொல்லும் போது வேற ஒண்ணு சொல்றேன்னு ஒருத்தன் போய் நம்பிள்ள கேட்டான். என்ன பதில் சொல்ல முடியும்? உண்மைதானே? பிரத்யக்ஷம் அப்படிதானே இருக்கு. சகல தேவத்தைகளையும் ஆவாகனம் பண்ணாம கோயில் உற்சவங்கள் எல்லாம் எதுவுமே பூர்த்தி இல்லையே. இப்ப தேவதாந்திரங்களை பண்றோம் அப்படின்னு சொல்றதுனால, அப்ப தேவதாந்திரங்கள் பண்ணிருப்பதனால தேவதாந்திரங்களை தொழுதுதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் உண்டான ஒரு கேள்வி. அந்த நிர்பந்தத்திற்கு நீங்கள் வசப்பட்டு இருக்கிறீர்களே என்று நம்மள இடத்துல ஒருத்தன் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொன்னார், தேவதாந்திரங்கள் உபாதேயம் தான். அது எப்படிப்பட்ட உபாதேயம்னா, அக்னி உபாதேயம் ஆயினும் மசான அக்னியை விடுமா போலே. ஆச்சரியமான விஷயம். எப்படிப்பட்ட விஷயம்! அக்னிங்கிறது, நெருப்புங்கிறது பிராமணனுக்கு தனம், வேதியர்களுடைய தனம். அப்போ அக்னி உபாதேயம் தான் கொள்ளத்தக்கது என்பதற்காக அதே பிராமணன் மசான அக்னி சுடுகாட்டுல இருக்கக்கூடிய நெருப்பு எடுத்துக்க முடியுமா அவனால? சுவாமி அக்னி தானே சுவாமி அவனுக்கு, அவனுடைய கைகள்லயே அக்னி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அக்னி உபாதேயம்னு சொல்லப்பட்ட பொழுது மசான அக்னி எப்போ எடுத்து வச்சுக்க தலை வச்சுக்க முடியுமா நம்மளால? அதை பூஜிக்க முடியுமா? அதை வச்சுக்க முடியுமா? அதை போற்ற முடியுமா? பாராட்ட முடியுமா? முடியாது. அது போலதான் நீங்கும் என்று நம்பிள்ளை அற்புதமான விஷயம். நம்ம பூர்வாச்சாரியர்களை போல தெளிவிப்பதுல, அதுவும் நம்பிள்ளை போல தெளிவிப்பதற்கு யாருக்குமே அது என்ன சொல்றது அப்படின்னா பட்டு கத்திரிச்சா மாதிரின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் இந்த வேதம் முதல்வர் எடுத்து சொல்றாங்க. அப்ப ஆகமத்துல சொல்லப்பட்டதுன்னு இப்ப அவன் கேட்ட கேள்விதான். அக்னி காரியம்னு வந்துட்டுனா ஆகமத்துல தேவதைகள்லாம் இருக்கே, இப்ப இங்க உண்டான்னு கேட்கறதா பதில் சொல்ற. ஆகமாதிகளாலே சொல்லப்படுகின்ற வஸ்துவை பற்ற சொல்லுகிறது அன்று. அப்புறம் அபூர்ஷேயமாகையால் நிர்தோஷமான வேதைக்க சமதிகம்யனாகையாலே வந்த பிரதானியத்தை உடையவன். அடுத்த விஷயம் சொன்னார். அபூர்ஷேயம் ஒருவராலும் இயற்றப்படாததான பெருமை உடைத்தது வேதம். அப்படிப்பட்டதான நிர்தோஷம், எப்படி அன்னைக்கும் அதுக்கு தோஷம் என்பது கிடையாது. அப்படிப்பட்டதான வேதைக்க சமதிகம்யனாகையாலே வந்த, அந்த வேதத்தாலே பிரதிபாதிக்கப்படுவனாக இருக்கக்கூடியவனாலே வந்ததான பிரதானத்தை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன்? விலங்கு புரிநூலன். அவன் எப்படி என்ன வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதுல கேட்கணும். விலங்கு புரிநூலன் அவன் எப்படி இருக்கிறான்? புரிநூலன் இரண்மயா புருஷா என்கிறபடியே அழகிய விக்கிரகத்தையும் அதிலே விளங்கான் என்றுள்ள திரு யஜ்ஞோபவீதத்தையும் உடையவன் பெருமான் எப்படிப்பட்டவன் என்ன இந்த இடத்துல கேட்கிறான். இரண்மய புருஷா,
சாந்தோக்கிய வச்சனமே திருப்பி எடுத்து இந்த இடத்துல காட்டுறார். பரமபுருஷனை பத்தி சொல்லும் பொழுது அப்ராகிருதமான திருமேனியை உடையவன், அதுல யஜ்ஞோபீதம் தரித்து இருக்கக்கூடியவன் என்று உபனிஷத்து வச்சனத்தை சொல்லப்படுறது. அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்கிறான். பாதமித்யாதி பாதம் பரவி, அடுத்ததான விஷயம், பாதம் பரவி பலரும் பணிந்த திருவடிகளை அக்கிரமமாக ஏற்றி அதிலே விழுந்து எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்நேகத்தை பண்ணுகிறார். திருவடிகளை ஒரு தடவை இல்லாமல் பலமுறை ஸ்துதித்து அவன் விஷயமான தோத்திரங்களை எல்லாம் சொல்லி அவன் தினத்திலே பக்தி செய்து அற்புதமான அடுத்த விஷயம் சொல்ற நித்யாசிதவ்யா பிரகதாரண்யக்கு உபனிஷத்தினுடைய அற்புதமான வச்சனம் எடுத்து சொல்றார். அந்த எம்பெருமானை எப்படி நாம தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்கிறார். ஒரு வச்சனம் இப்படி தெரிந்து கொள்ளணுங்கிறது, இன்னொரு வச்சனம் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றது, அது வேற ஒரு பிரகரணம். இங்க எப்படி எம்பெருமான் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்மாவா ஹரே திருஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. எம்பெருமானை வேதத்தினாலேயும் வேதத்தை விவரிக்க வந்ததான வேதாந்தங்களினாலேயும் அங்கங்களினாலேயும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததை உள்ளத்தாலே ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும். அதற்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவனை கண்ணால பார்க்கிறது போல நமக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு விஷயம் கிடைக்கும் வரை அந்த எம்பெருமானை தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்று தியானிக்கத்தக்கவன் எம்பெருமான் என்று சொல்ல வேதம் உபனிஷத்து ஓதிய அந்த அவனைத்தான் உன்னை பற்ற சொல்லுகிறனே தவிர தேவதாந்திரங்களை பற்ற சொல்லவில்லை. வண்டே என்ன நிலத்தை சொல்லார். தாது நருந்துடாய் தாழ்ந்தூதாய் கோல் பூத்து புதுசாக இருக்கக்கூடிய திருத்துறாயிலே படிந்து இங்கு வந்து ஊத வேண்டும் என்னும் விஷயத்தை சொல்லி முடித்தார். 2வது வாசகம் முடிஞ்சு அடுத்து 3வது வாசம். பிண்ட மலரெல்லாம் ஊதி நீயன் பெரிது அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்டபுரத்தெம்பெருமான் வண்டு நருந்துடாய் வந்தூதாய் கோத்தும்பி. அடுத்த விஷயம் சொல்றார். விண்டு விண்டுனா மலர்ந்ததான புஷ்பங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். வியாக்கியானம் எழுதினார். ஆச்சரியமான விஷயத்தை பெரியவாச்சார் பிள்ளை இந்த இடத்துல திறந்து கிடந்த வாசலெல்லாம் நுழைந்து வாசல் எல்லாம் நுழைந்து திருவாரை போரே இருந்ததி உன்னுடைய யாத்திரை பண்ட பத்தி சொல்றாங்க. நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆச்சாரியன் நாய்ங்கிற சப்தம் எழுத மாட்டாள். திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைகின்ற ஜந்துன்னு அதுக்கு எழுதுவாங்க. இதுதான் அதுக்கு ஒரு விஷயம். அதுக்கு என்ன இடத்துல போகணும் இங்க போகக்கூடாதுங்கிற விஷயம் எல்லாம் அதுக்கு தெரியாது. எங்க திறந்து கிடக்கிறதோ அந்த இடத்துக்குலாம் அது போயிடும். நாய்க்கு சுபாவம். பிண்ட மலரெல்லாம் ஊதி. அடுத்த விஷயம் இதுக்கு வியாக்கியானம் அவதாரிக்க சொல்றா இந்த இடத்த பண்ணும் பொழுது. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த நாய் நுழையிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா உன் செயல் இருக்கிறதுனா எப்படின்னா, ஒரு பூவினுடைய இதழ்ல நீ என்ன செய்யறன்னா, ஒரு புஷ்பம் மலர்ந்துருத்துனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஒரு புஷ்பம் மலர வரைக்கும் நீ நேரம் பார்த்து நின்னு சொன்னா, ஒரு புஷ்பத்துக்காக உக்காண்டிருந்தேன்னா மற்ற புஷ்பத்துல இருக்கக்கூடியதான தேன் எல்லாம் கீழே போயிடும். அப்போ உனக்கு கிடைக்கக்கூடிய தேன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ஒரே புஷ்பத்தையே நீ பார்த்துட்டு இருந்தேன்னா அதுவும் கிடைக்குமா என்னன்னு உனக்கு தெரியாது. அடுத்த விஷயம் சொன்னா, அப்போ ஒரே ஒரு புஷ்பத்துல கிடைக்கக்கூடியதான கொஞ்சம் தேனுக்கு நீ இவ்வளவு முயற்சி பண்ணணுமா? உன்னோட முயற்சி செய்யறதுக்கு சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்த கேட்கறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப நல்ல பயனை அளிக்கக்கூடியதானே நீ செய்யணும். கம்மியா கிடைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சியை ஏன் பண்ணிட்டு இருக்க? அண்ட முதல்வன். அப்ப நீ என்ன செய்யணும்னா, அண்டத்தை நடத்தி வைக்கக்கூடியவனான வேத முதல்வன் எவனோ அவனே அண்ட முதல்வன். அப்படிப்பட்டவரால் வைக்கக்கூடிய அவனை அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமானும். அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான். முதல் பாசுரத்தை நிலத்துல இருக்கக்கூடியவன் எல்லாம் வணங்கக்கூடியதுன்னார். இப்ப தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய திருக்கணபுரம். என்னத்துக்கு தேவர்கள் திருக்கணபுரத்தை வந்து வணங்கணும்? ஏன் அப்படின்னு கேட்டா, அவளை என்ன நினைச்சுட்டு இருக்கா, தேவர்கள் எல்லாரும் தாங்களே ஒரு பெரிய தெய்வமாக தங்களை நினைத்து கொண்டு இருப்பதினாலே அவளுக்கு கர்வமானது அவளுக்கு நிறைய ஏற்பட்டு போச்சு. அதை எழுதுறார். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா,
தங்களை ஆசிரியனியராக நினைத்து இருமாந்திருக்கிறவர்கள் எல்லோரும் அவ்விருமார்ப்பை புகட்டு திருவடிகளிலே விழுந்து ஆசிரிக்கும்படி திருக்கண்ணபுரத்திலே நிற்கிறவர். அப்படிப்பட்ட தேவர்கள் கர்வத்தோடு தாங்கள் தான் பெரிய தலைவர்கள், பூஜிக்க தகுந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் அந்த கர்வத்தை விட்டு விட்டு உத்பலாவதக விமானத்தை வந்து பார்க்கலாம். உத்பலாவதகம்னாலே என்ன? சரீரத்தை போக்கடித்து கொடுக்கக்கூடிய இடம் அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டதான திருக்கண்ணபுரத்திலே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொன்னார். உத்பலாவதகம் அதுதான் அந்த இடத்த விஷயம். வணங்கும்படியான திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய கண்ணபுரத்து எம்பெருமானுடைய என்ன செய்யணும் வண்டே, அந்த சௌரிராஜ பெருமாள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய நறுமணத்தை உடையதான என்ன நறுமணம் உடையது அப்படின்னு வண்டு நறுந்துடாய், அந்த துராயினுடைய மாலையினுடைய நறுமணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும்னா வந்து தாய்கோல் தும்பி. மற்ற வண்டுகள் எல்லாம் எப்படி எம்பெருமான் திருத்துறாட மாலையிலே மொய்த்து மகிழ்வது போல நீயும் மகிழ்ந்து பின்னாடி என்ன பண்ணோம், அந்த வாசனையை கொண்டு வந்து என் பக்கல்லே பரப்ப வேண்டும், நீ ஊத வேண்டும் கட்டளையிட்டார். நீ அற்புதமான அடுத்ததா 4வது பாசம். சீர்மலிகின்றதோர் மீனாய் ஓராமையுமாய் சீர்மலிகின்றதோர் சிங்க உருவாகி தார்மலி வண்ணன் கண்ணபுரத்து எம்பெருமான் தார்மலி தந்துடாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி. இந்த பாசுரமும் சந்தத்துல அமைஞ்சிருக்கிறது, அஞ்சஞ்சா அமைஞ்சிருக்கிறது. சம்ஸ்கிருதாவது சங்கீத சாஸ்திரத்தை சொல்லும் போது கண்டனடைன்னு சொல்வார். கண்டனடைனா அஞ்சஞ்சா சொல்லக்கூடியது. இந்த பாசுரமும் சந்தமும் அப்படித்தான் அஞ்சஞ்சா அமைஞ்சிருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் முதலே அடியன் சொல்லியிருக்கணும், முதல்ல சொல்றதுக்கு அடியன் மறந்து போயிட்டேன். அஞ்சஞ்சா சொல்லணும்னா எப்படி சொல்றது? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு சொல்லுவான். நீர்மலிகின்றதோ மீனாய் ஓராமையும் சீர்மலிகின்றதோ சிங்கம் உருவாகி தார்மலி வண்ணன் கண்ணபுரத்து எம்பெருமான் தார்மலி தந்துடாய் தூதாய் கொதும்பி என்னதான் சந்தம் இருக்கு. சந்தம் இதுக்கு சொல்லணும்னா அஞ்சஞ்சா சொல்ல வேண்டியதுதான் இதுக்கு சந்தம். இதுதான் இதுக்கு அமைந்தது. கண்டனடைன்னு சொல்லுவார். அஞ்சஞ்சா சொல்லக்கூடியதான வகையில அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு விஷயம். 5 விஷயங்கள் சொல்லப்படுறதுன்னு விஷயமும் இதுல காட்டுறார். அது அப்புறம் அப்படின்னு சொல்றார். அப்போ நீர்மலிகின்றதோர் மீனாயாமையுமாய் நீர்மலிகின்றது எப்படி அப்படின்னா அடுத்தது அவதாரங்கள்ல பேசுறார். எம்பெருமானுடைய அற்புதமான மத்ஸ்யாவதாரத்துடைய பேசுறார். நீர்மலிகின்றதோர் மீனாய் வியாக்கியானம் அருளி செய்தார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க. நீர்மலிகின்றதுன்னு கடலிலே அக்கடலை கஞ்சரி இட்டா போல இருக்கிற வடிவுடைய மத்ஸ்யமாய் அலைகடல் நீர் குழம்ப என்ன கடவதிரே. அற்புதமான விஷயம். ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து திருப்பி காட்டுறார் இந்த இடத்துல. எப்படி அப்படின்னு கேட்டார். மத்ஸ்யாவதார எம்பெருமானுடைய பெருமையை இந்த இடத்தை எடுத்து சொல்றார். நிறைய விஷயங்கள் மத்ஸ்யாவதாரத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ரொம்ப அழகா காட்டுறார். பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே பருப்பதித்த கயல் பொறித்த பாண்டியர் புலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் தரித்தாயினர். ஒரு விசாரம் பண்ணாள். பாண்டியன் ஏன் தன்னுடைய கொடியில மீனை வச்சாங்கிறதுக்கு இதுக்கு பெரிய விசாரத்துக்கு பதில் சொன்னா நம்ம ஆச்சாரியர்கள். ஒண்ணுமே அது எங்க சொல்றதுன்னா ரிஷபாத்திரி மகாத்மியத்தை திருவாதிரின் சோலையினுடைய தலபுராணத்தை அதுக்கு விஷயம் விசாரம் பண்ணப்படுறது. சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானிடத்த முதல் அவதாரமே நிகழ்ந்தது தட்சிண தேசத்துல தமிழ்நாட்டுலதான். முதல் இடை கடைச்சங்கம்னு சொல்றாரு இல்லையோ, அதுல முதல் சங்கத்துல ஸ்தலபுராணமே அதுதான் சொல்றது. அதனால எம்பெருமான் எடுத்ததான அந்த வடிவையே தன்னுடைய கொடியிலே தன் நாட்டினுடைய சின்னமாக பொறித்தான் பாண்டியன். பருப்பதித்த கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொறிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தா. அதோட எழுதி வச்சிருக்கா. மீன்ல 1000 வகை இருக்கே, எம்பெருமான் எந்த மீன் வகை எடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடுவை என்ன இதுக்கு வச்சனமும் எடுத்து பெரியவள் பின்னாடி வந்தவா காமிக்கிறார். உடுவை மீன் வடிவு கொண்டு எம்பெருமான் வந்தான் விஷயத்தை சொல்ற. அந்த உடுவ வடிவு மீன் எப்படி இருக்குன்னா, நாம நெத்தியில இப்ப எப்படி இட்டுக்கிறோமோ ராமானுஜ சம்பிரதாயஸ்தர்கள் இட்டுக் கொள்கின்றதான திருவன்காப்பின வடிவே இருக்கக்கூடியதான் உழுவ மீன். இதெல்லாம் பின்பு வந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள்ல தங்களுடைய நூல்களை எழுதி வைக்கிறார் அப்படின்னு இந்த பத்தி சொல்றார். அதனால இப்போ
நீர் மலிகின்றதோர் மீன்னு சொல்றார். நீர்ன்னு சொன்னால் தீர்த்தம்னு அர்த்தம், கருணைன்னு ஒரு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல கருணையே வடிவெடுத்ததாக இருக்கக்கூடியதான, ஏன் அப்படின்னா வேதத்தை எல்லாம் ரட்சித்து கொடுத்தது என்ன சொல்லப்பட்டதான அப்படிப்பட்டதான சொல்றார். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமான இந்த மத்ஸ்யாவதாரத்துல திருமேனுடைய பெருமை எப்படி இருந்ததுன்னா, கடலே கலங்கி போகும்படியாக நீர் மலிகின்றதோர் மீனாய் என்ன விஷயத்தை எடுத்து காட்டப்பட்டதான இருக்கக்கூடியது. அதை சொல்லிட்டு அடுத்ததுல ஓ ராமையுமாய். அடுத்தது கூர்மாவதாரத்தை போல மீன் என்ன பண்ணும், தீர்த்தத்துல தெரியும், ஆனா தரைக்கு வந்தா அதுக்கு உயிர் போயிடும். அப்படி இல்லாமல் நீரிலும் இருக்கக்கூடியதான ஜலத்தினுடைய சம்பந்தம், நிலத்தினுடைய சம்பந்தம் ரெண்டும் உடையதான ஒரு திருமேனி எம்பெருமான் எடுத்தார். அப்படி எடுத்தவர் கூர்மாதாரத்தை சொல்றார். அப்புறம் சீர்மலிகின்றதோ சிங்க உருவாகி. சீர்மலி என்ன சீர்வு அப்படின்னு கேட்டார். விசுமாதாரத்துடைய வைபவத்தை அடுத்து சொல்றார். ஏன் என்ன சீர், தன்னிடம் அன்பு என்பது இல்லாததான இரணியனை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நிசுமாவதாரம். அதையா நான் பற்ற சொல்லுகிறேன் என்ன விஷயத்தை கேட்கிறார். இல்ல இப்போ ஏ தும்பியே, உன்னை மத்ஸ்யமாகவோ கூர்ண எம்பெருமானவோ நிசும எம்பெருமானவோ தொட சொல்லவில்லை. யார தொட சொல்றேன், கார்மணி வண்ணன் கண்டபுரத்து எம்பெருமான். கார்மணி வண்ணன் எல்லோரும் விரும்பி பற்றப்படுகின்றதான அழகான திருமேனியை உடையவனான கண்ணபுரத்து எம்பெருமான், திருக்கண்ணபுர, அவரை தானே பற்ற சொல்லுகிறேன். அவன் எப்படிப்பட்டவன், அங்கே நீ என்ன பண்ணோம், தார்மணி தந்துடாய் தாழ்ந்துதாய் கோ தும்பி. இதுக்கு வியாக்கியானம் பண்ண தார்மணி தந்துடாய்னு விஷயத்துக்கு அவ்வளவுதானே சொல்லணும். இங்க என்ன சொன்னார் பாருங்க, ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். அதாவது பூமிக்கு சிரமஹரமாய் இருந்துள்ள திருத்துழாயிலேன பெரிய விஷயம். பூமியில் உள்ளாருடைய கலப்பை எல்லாம் ஆற்றக்கூடியதான பெருமையும் உடையதான திருத்துழாயினுடைய மனம். பெரிய இது இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பத்ம புராணத்தை சொல்லியிருக்கு. ஒரு தனி எனக்கு தெரிஞ்ச 6ஆம் அத்தியாயமோ 7ஆம் அத்தியாயத்திலேயோ பூமியினுடைய கலப்பை ஆற்றுவதற்கு திருத்துழாயை எம்பெருமான் எப்படி அவதரிப்பித்தான் என்னும் விஷயம் அந்த இடத்த சொல்லப்படும், ஒரு கதை அந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்படிப்பட்டதான நறுமணத்தை கொண்டு வந்து என் மேல் ஊத வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் 5வது பாசுரம். ஏறாது மரலெல்லாம் ஊதினி என் பெருதி பாரார் உலகம் பரவ பெருங்கடலுள் காராமையான கண்ணபுரத்தெம்பெருமான் தாரா நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோத்துங்கி. அற்புதமான பாசுரம். எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது பெரிய ஆமையாக அவதரித்தார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, திருப்பி கூர்மாவதாரத்துடைய பிரஸ்தாபத்தை இந்த இடத்தை எடுத்து சொல்றார். இந்த இடத்துல அவனுடைய துடாய் மாலையினுடைய நறுமணத்தை கொண்டு என்னிடத்திலே ஊத வேண்டும் இன்னும் விஷயத்தை சொல்றார். ஏறார் மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி. ஏ வண்டே, நீ பண்ணக்கூடிய காரியத்தினாலே உனக்கு என்ன கிடைக்க போறது கேள்வி கேட்கறது. என்ன கேள்வி கேட்க போறது அப்படின்னு கேட்டா, நீ எல்லா புஷ்பத்திலையும் பார்த்து பார்த்து போற. ஒரு புஷ்பம் நீளமா இருக்கு, ஒண்ணு பச்சையா இருக்கு, ஒண்ணு சிவப்பா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு வெளுப்பா இருக்கு, ஒவ்வொன்றும் பல தினசுல இருக்கு. இந்த ஏறார் மலர் இப்படி பல நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களில் நிறம் இருக்கே தவிர தேன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்போ தேன் இல்லாததான அந்த கலர் நிறத்தினுடைய ஒரு வைபவத்தினாலே ஈர்க்கப்பட்டு அதுல தேன் இருக்குன்னு நம்பி போறையே, நீ செய்யலாமா என்று கேள்வி கேட்கிறார். அப்ப நிறத்தை பார்த்து நீ மயங்கி போறையே தவிர வேறு ஒண்ணும் இல்லை. அப்போ எல்லா புஷ்பத்திலையும் பலவிதமான நிறங்களை இருக்கக்கூடிய புஷ்பத்துல போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் மொய்த்து வந்த, உனக்கு தேன் கிடைச்சுதான்னு கேள்வி கேட்டா இல்லைன்னு தானே நீ சொல்ற. அப்போ கிடைச்சதுன்னு வார்த்தை வரல. அப்போ உனக்கு விதவிதமான நிறங்களுடைய புஷ்பங்கள்ல போனா உனக்கு தேன் கிடைக்கல, நீ ஏமாந்து ஏமாந்து போற, உன் முயற்சி வியர்த்தமா போடும். அப்ப என்ன செய்யணும், பாரார் உலகம் பரவ. இந்த பெரியதான பூமியில் இருக்கக்கூடிய உலகெல்லாம் பரவும்படியாக பெருங்கடல் உள்காராமையான பெரியதான சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே விஷயத்தை சொல்றார்.
அழகியதான பெரியதான கூர்ம வடிவாக எடுத்து ஆமை வடிவாக எடுத்தவன் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானிடத்தை காராமைனா பெரியதான, பெரியதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான காராமை. தாராய் நருந்துளாய் தாழ்ந்தூளாய் கோல் நம்பி, அந்த எம்பெருமானுடைய அவரிடத்திலிருந்து பூமிக்கு நன்மை சேர்க்கக்கூடிய திருத்துழாயிலே, அவன் திறத்திலே இருக்கக்கூடிய திருத்துழாயிலே படிந்து வந்து ஊதுவாயா என்று கூர்மாவதார எம்பெருமானுடைய திருத்துழாய். யசாவதார எம்பெருமான் திருமேனின்னு திருத்துழாய்ன்னு சொல்லணும். மத்சத்தினுடைய திருமேனி திருத்துழாய், கூர்மத்தினுடைய திருமேனி திருத்துழாய், நிசிம்மனுடைய திருமேனி திருத்துழாய் என்று வகைகளை நடத்த சொல்றார். அப்படிப்பட்ட அந்தை கொண்டு வந்து ஊத வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் 6வது பாசுரம். மார்வில் திருவன் வலனேந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரன் சோதி காரில் திகழ் காயா வண்ணன் கதிர்முடி மேல் தாரா நருந்துழாய் தாழும் தூதாய் கோல் தும்பி. இப்போ அடுத்தது சொல்றார், நீ அவனிடத்துல போனேன்னா உனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டார். உனக்கு அங்க போனா பரிந்து பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். யார் இருக்காள்? பிராட்டி அங்கு எடுக்கிறாள். மார்வில் திருவன் வலனேந்து சக்கரத்தன். பிராட்டி புருஷகாரம் பண்ணுவா. கைகள்ல அவன் கையில என்ன இருக்கு? சக்கரங்கள் இருக்கிறது. அப்போ உன்னோட விரோதியை அழிக்கக்கூடியவன் அவன் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, பாறை பிளந்த பரமன், ஞானத்து உருவாகிய எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பெருமையை இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பூமி நீரில் மூழ்கிய ஆபத்திலே அதை தூக்கி எடுத்து வைத்து உதவியை செய்தவர். அப்படிப்பட்டதான சோதி பரமமான சோதி வடிவை உடையவர். ஆகையாலே வராக எம்பெருமான் திறத்திலே சென்று, அந்த எம்பெருமானிடத்துல சென்று அவன் அணிந்ததான திருத்துழாய் மாலையிலே அமிழ்ந்திருந்து இங்கு வந்து என் மேலே ஊத வேண்டும் என்று விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததான பாசனம் சங்கிரகமான வியாக்கியானம் தான். பாமரன் கற்கி மசூதன் மாதவன் தான்மன்னு தாசரதியாய் தடமாறுவன் காமன் தன் தாதை கண்ணபுரத்து எம்பெருமான் தாமனரும் துழாய் கொண்டூதாய் கோத்தும்பி. பெருமான விஷயம் அடுத்து சொல்றார். வாமனன் எம்பெருமான், கல்கி எம்பெருமான், ஹயக்ரீவ எம்பெருமான், பிராட்டியுடைய எம்பெருமான் என்னெல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய அவதாரங்களை பத்தி சொன்னதுக்கு மேல ஒரு செய்தியை சொல்ல போறார் இந்த இடத்துல. இந்த எம்பெருமான் மேலெல்லாம் இருந்திருக்கக்கூடிய திருத்துழாயில அமிழ்ந்து கொண்டு பண்ண வேண்டும்னு சொல்லி முடிக்கிறார். வாமனன், கல்கி, மதுசூதன், மது என்ற அரசனை அழிப்பதற்காக அழித்து நன்மை செய்து வேதத்தை ரட்சித்தவனான பரிமுகன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாதவன். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிராட்டியை தண்டத்திலே கொண்டு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதான தார்மன் தாசரதியாய் தடமார்வன், உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிறதாக இருக்கக்கூடியதாகவே இருந்ததான பூர்ணமான அவதாரமான எம்பெருமான் ராம அவதாரம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவன். இதெல்லாம் எம்பெருமான அவதாரத்தை பத்தி சொன்னார். அடுத்த விஷயம் சொன்னார். காமன் தந்தாதை மன்மதர், உலகத்தை எல்லாம் தன்னுடைய அழகாலே வசீகரிக்கக்கூடியவன். அவனை விட அழகு மிகுந்தவன் காமன் தன் தாதை. அவனுக்கு இவன் எப்படிப்பட்டவன்? அவனை காட்டிலும் அழகுனார். எப்படின்னா, பிரத்யும்னனை பத்தி சொல்லும் போது அவனை அழகுன்னு சொல்லுவார். பிரத்யும்னனை பத்தி, மன்மதனை பத்தி, அவனை பத்தி சொல்லும் போது சொல்றாள். அவனையும் சேர்த்து படைத்தவனாக இவன் இருப்பதினாலே இவன் தான் மன்மதனுக்கும் தந்தையின் விஷயத்தை சொல்றார். அப்படிப்பட்டவன் யாரு? கண்ணபுரத்து எம்பெருமான். அப்படிப்பட்ட கண்ணபுரத்து எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை நறுமணம் மிகுந்த திருத்துழாயை படிந்து வந்து இங்கே ஊத வேண்டும் என்று சொல்லி முடித்தார். 8வது பாசனம். நீல மலர்கள் நெடுநீர் வயல்மனெங்கில் சால மலர் எல்லாம் ஊதாதே வாழலக்கர் காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடிமேல் கோலருந்தூடாய் கொண்டூதாய் கோத்தும்பி. அடுத்தது விஷயத்தை எடுத்து சொல்றார். அரக்கர்களுக்கெல்லாம் யாரு? காலன் யாரு? யமன். யாரு? எம்பெருமான் தான் அரக்கர்களுக்கு யமன். அவன் தன்னுடைய திருமுடியிலே தரித்திருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையினுடைய நறுமணத்தை கொண்டு வந்து ஊத வேண்டும் என்று விஷயத்தை சொல்றார் இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான கண்ணபுரத்து எம்பெருமான் திருக்கண்ணபுரத்தே எழுந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய ஒளி திகழ்ந்ததாக இருக்கக்கூடிய அற்புதமான திருமுடியிலே சூட்டி இருக்கக்கூடியதான அழகிய திருத்துழாய் மாலையிலே வந்து இங்கு ஊத வேண்டும் என்ன விஷயத்தை சொல்றார். இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றார்.
சால மலரெல்லாம் ஊதாதேன்னு ஒரு விஷயம் சொன்ன. ஊதாதேக்கு வியாக்கியானம் பண்றாரு. என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா, நீ ஊத வேண்டும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஊதாதே, ஊத வேண்டும்னு அர்த்தம், ஊத வேண்டாம்னு ஒரு அர்த்தம். வியாக்கியானத்தை காட்டுறாரு. ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. 30 தப்பாமே மாதிரி வச்சுக்கோங்க. 30 பாட்டு தப்பு இல்ல, 30 தப்பு அப்படிங்கிற மாதிரி ஊதாதேன்னு. என்ன ஊதாதேனா வியாக்கியானம் பண்ண, அற்பமான பயனை கருதி அவற்றின் பழுதி தேனை நுகராமல், இன்னொரு அர்த்தம் இல்லைன்னா ஊதாதே என்பதற்குன்னா ஊதா வேண்டாம் அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படின்னு கேட்டா, பூ அப்படி புஷ்பம்னு ஒண்ணு மலர்ந்திருந்தால் அதுல தேன் இருக்கணும். தேன் இருக்காது என்கிற மயக்கத்தை உண்டாக்குறதே இந்த பூக்களுக்கு சுபாவமாக இருப்பதினாலே அப்படிப்பட்டதை ஊதாதே. தேன் இல்லாத புஷ்பத்தை ஊதாதே என்ன விஷயத்தை சொல்றார். அப்படிப்பட்டதான விஷயத்தை எடுத்து சொன்னார். அடுத்து 9வது பாசம். நந்தன் மதலை நிலமங்கை நல் துணைவன் அந்த முதல்வன் அமரர்த்தம் பெருமான் கந்தம் கமழ் காயா வண்ணன் கதிர்முடி மேல் கொந்து நெருந்துழாய் கொண்டூதாய் கோல் தும்பி. அடுத்தது கண்ணன் எம்பெருமான அற்புதமான சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறாள். எம்பெருமான் அவதாரம் பண்ணி, கண்ணனாக அவதாரம் பண்ணி மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதிரை பிறந்தான் என்கிற பாசுரம் இங்க சொல்றது. பூமி பாரத்தை நீக்குவதற்காக அவதரித்த எம்பெருமானுடைய அற்புதமான அவனுடைய திரு அபிஷேகத்தின் மேல இருக்கக்கூடிய திருத்துறாயின் நறுமணத்தை கொண்டு ஊத வேண்டும். நந்தன் மதலை, நந்தன் மதலைக்கு வியாக்கியானம் பண்ணா, நாங்க என்ன பரமபக்தர்களுடைய எம்பெருமானத்துல பேசிட்டு இருக்கோம். நந்தனுடைய மதலை, நந்தகோபன் மகனாக அவதரித்தவனாக அப்படின்னா என்ன அர்த்தம்? எளியவனாக பிறந்த இடத்துல நாங்க பேசிட்டு இருக்கோம். பரத்துவத்தை இருக்கக்கூடிய எம்பெருமானத்துல பேசல, கன்னடத்திலே போக சொல்லுகிறேன். இப்ப நீ என்ன போகணும்? கண்ணனை பெருமானத்திலே போக வேண்டும். நிலமங்கை நல் துணைவன், நிலமங்கைக்கு நல் துணைவன் தான், பூமி பிராட்டிக்கு துணைவன் தான். மண்ணின் பாரம் நீக்குவதற்கு வடமதுரை பிறந்தான். அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். பூமி பிராட்டிக்கு ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியா கொடுத்தவளால் தாங்க முடியல. அவள் பாரத்தை நீக்குவதற்காக எம்பெருமான் வந்தான். அப்படிப்பட்டதான அந்த முதல்வன், அப்படிப்பட்டதான எம்பெருமான் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு தலைவனான நந்தன் மதலன் இளமங்கை நல் துணைவன் அந்த முதல்வன் அமரர்கள் தம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கந்தம் கமழ் காயா வண்ணன், வாசனை மிகுந்ததான கந்தம், கந்தம் கமழ், கந்தம்னா வாசனை, காயாவண்ணனுக்கு விசேஷனம்னா, காயாவுக்கு அல்ல வியாக்கியானம் வைனா இந்த இடத்துல நறுமணம் வீசுகின்றவனாய் காயாம்பூவை போல நிறத்தை உடையவன் என்று பொருள். இப்ப காயாம் புஷ்பத்தை ஓமானம் சொல்லிட்டதுனால நிறத்துக்கு தான் சொன்னானே தவிர அந்த புஷ்பம் இவனுக்கு சதுருஷமா ஆகுமானா ஆகவே ஆகாது. எம்பெருமானுக்கு எதுவுமே சதுருஷம் ஆகாது. அபியாசம் புண்டரீகம் அக்ஷணியே எம்பெருமானுக்கு ஓமானம் ஆகாதுங்கிறா பிரகடனத்தை நம்ம ஆச்சாரியர். எம்பெருமானுடைய திருக்கண்களை தாமர புஷ்பத்துக்கு சொன்னானே, அந்த தாமர புஷ்பம் அவனுடைய கண்ணுக்கு சதிருஷமா ஆகுமானா ஆகாது. அதான் ஏன் சொல்லப்படுறது அப்படின்னா, உயர்ந்த வஸ்துவை கொண்டு சொல்லணும்னு சொல்லியிருப்பதனாலே அதை சொன்னாலே தவிர எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு சதிருஷமான ஒரு வஸ்து என்பது லோகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அதை நிறுத்த சொல்றாள். அப்படிப்பட்டவன் திருப்பி சாந்தோக்கிய வச்சனுடைய சர்வகந்தா சர்வரசா, எல்லா நறுமணங்களும் உடையவன் எம்பெருமான் என்பது இவனுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட எம்பெருமான் மேல கதிரிமுடி மேல் கொண்டு நறுந்துராய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி, அந்த கிரீடத்தின் மேலே அணிந்திருப்பதான கொத்தாக இருக்கக்கூடிய நறுமணம் மிகுந்ததான திருத்துராயனை கொண்டு வருமணத்தை கொண்டு என் மேல் ஊதாதே, ஊத வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அற்புதமான அர்த்ததான 10வது பாசுரம். மண்டமரம் சோலை வயலாலி நன்னாடும் கண்டர்சி வென்றி கலியனொலி மாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரும் பாட நினைந்தூதாய் கோல் தும்பி. எதுக்குமே பரஸ்வதி சொல்லணுமே. வண்டமரம் சோலை வயலாலி வடநாடன், வண்டுகள் தேனை குடித்து அதனாலே மயங்கி கிடந்து சப்தம் எழுப்புகின்றதான இருக்கக்கூடியதான ஆலி என்று சொல்லப்படுகின்ற திருவாலி. அப்படிப்பட்டதான அந்த இடத்துல அந்த நாட்டிற்கு வயலால் இனல் நாடன், அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு? இவர் ஆழ்வார். இப்ப தானான பேச்சில இப்ப சொல்றார், சொல்லி முடிக்கிறார். கண்டசீர் வென்றி கலிய நொலிமாலை, கண்டசீர்
அதாவது வியாக்கியானம் எழுதுறார். மற்றவாளெல்லாம் இவரை பத்தி நூல்ல எழுதி வைத்தத காதாலே கேட்டு போவது மட்டுமல்ல, அவள் இவர் எப்படிப்பட்டவர்னா கண்ணாலே இன்னைக்கும் பார்க்கலாம்படி எழுந்து இருக்கக்கூடியவர். அடுத்து சொன்னார், அபரிமிதமான ஐஸ்வர்யத்தை உடையவர்னா, எல்லையில்லாதான செல்வத்தை உடையவர், எதிரிகளை வென்றிருப்பவர், கண்டசீர் வென்றி கலியன் அவரே தன்னை பத்தி சொல்றாரு. இதுக்கு 3 அடமொழி இந்த இடத்துல எடுத்து போடுறாரு. அப்படிப்பட்ட அழ்வாருடைய செய்த ஒலிமாலை. ஒலினா சப்தம், ஒலினர் என்ன சப்தம்னார், சந்தம் என்கிறதான சப்தம் இல்லையா? பரகாலன் பணுகள்னா அப்படித்தானே. நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தாபு நன்னூல் துறைகள் 5க்கு இலக்கியம். அதுதானே பரசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பருவல் என்பது இருப்பதினாலே அதை இந்த இடத்துல சொல்றார். ஒலிமாலை அழகிய சப்தங்களாலே நிறைந்தவதான இந்த பாமாலையை கொண்டு எத்தனை விதமான சந்தங்கள், ஒவ்வொரு பதிகமும் அற்புதமான சந்தங்கள். சில சந்தங்கள் எல்லாம் பார்த்த அளவுல மற்ற பிரபந்தங்களிலே, மற்ற மதாந்தரஸ்தருடைய பிரபந்தங்களிலே கூட இத்தனை சந்திரங்கள் இருக்கான்னு தெரியல. அவ்வளவு சந்தங்கள், கடினமான பல சந்தங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அற்புதமான விஷயம். அப்படிப்பட்டதான அருளி செய்தால் இந்த பாமாலை கொண்டு கொண்டல் நிறமண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரும் பாடலின் தூது ஐக்கோல் தும்பி, எல்லாருடைய களைப்பும் போகும்படியான மேகம் போன்றதான முகில் மன்னனாக இருக்கக்கூடியதான திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ எம்பெருமான் நமக்கு அருள் செய்வதற்காகவே வந்திருக்கக்கூடியவன் இந்த பூமிக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானை என்ன செய்யணும்? அடியார்களாக நாம் இந்த பாடல்களை கொண்டு பாடினால், பாடும்படியாக என்ன செய்யணும்? ஏ தும்பியே, நீ உன் நெஞ்சிலே கொண்டு அவரிடம் நான் சொன்னதை போய் அறிவித்து விட்டு எங்களுக்கும் உன் காட்சி அளிக்கும்படி செய்ய வேண்டும், எங்களுடைய குறையும் தீர்த்தொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லு. அப்படி ஒருவேளை இந்த குறை தீர்ந்து நலம் அடைஞ்சது சொன்னால், நான் மட்டுமில்ல அடியார்கள் அத்தனை பேரும் குறை தீர்ந்து நலமடைந்து நிற்பார்கள். இப்படிப்பட்ட கைங்கரியமாகிற உயர்ந்த பேர் நமக்கு கிடைக்கும் என்பதனாலே அதை அந்த எம்பெருமான் திறத்திலே கேட்டு வந்திருந்து அடியன் திறத்திலே சொல்வாயாக என்று இந்த திருக்கண்ணபுரம் ஆச்சரியமான பதிகத்துல வண்டுதான் தூது. தூதுக்கு இந்த விஷயம் வண்டுதான் போறது. ஆனால் அந்த வண்டா தூது அனுப்பக்கூடியதான விஷயங்கள்ல எதுக்கு அனுப்பினாள்னா, திருத்தூளாயனுடைய வாசனை அதை வண்டு ஒன்றை எதிர்பார்த்து இவரிடத்துல வந்தது. இந்த பரகால நாயகி வண்டு இடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறாள். அந்த வண்டுக்கு அது தெரியாது. அதுக்கு தெரிந்தது அந்த தேன், அது ஒண்ணுதான் அதுக்கு தெரியும். அதற்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் இந்த பரகால நாயகனுடைய கடன் அல்லவா? அதனால அந்த எம்பெருமானை பற்றிதான விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்றாரு இந்த வண்டு. மேலே வண்டு உபதேசம் தான் இந்த பதிகம். அதுக்கு உபதேசம் பண்ணி நீ என்னென்ன செய்யணும்னு மத்ஸ்யாவதாரம், குருமாவதாரம், அவதார எம்பெருமானை பற்றி சொல்லி அவருடைய திருமேனி சம்பந்தத்தை எல்லாம் ஒன்றாக சொல்லி, இப்படிப்பட்டதான பெருமை உடையவனாக இருக்கக்கூடியவன் எங்க இருக்கிறான்னா, தசாவதாரம் எடுத்தவனும் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள் தான். மற்ற அவதாரங்களை எடுத்தவனும் அந்த சௌரி எம்பெருமான் தான். இப்படி எல்லா விதமான அவதாரங்களும் எடுத்தவராக சௌரி எம்பெருமான் தன்னுடையதான நீர்மை என்கிறதான உயர்ந்ததான விஷயத்தை காட்டிக்கொண்டு இந்த நிலவுகளே இருக்கிறான். பரமதத்திலே இருக்கக்கூடியவன் போல் அன்று அவன் யாரு? சௌரிய பெருமான் கிடையாது. அப்போ அப்படிப்பட்டதான நீர்மையோடு கூடியவனான எம்பெருமான் சௌரிய எம்பெருமான் இங்கே எழுந்தொழி இருக்கும் பொழுது, இந்த எம்பெருமான் திறத்திலே என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான குறைகளை எல்லாம் நீ தெரிவித்து, அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருத்துறாயனுடைய மார்பு, அவனுடைய அணிந்திருக்கக்கூடிய திருத்துறாயுடைய மனத்திலே அங்கிருக்கக்கூடியதை எடுத்து வந்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப சந்தோஷம் அடைந்து என்னுடைய கூந்தலிலே புஷ்பங்களை சூட்டி கொள்வேன். அப்போ நீ கேட்ட தேன் உனக்கு கிடைக்கும். இப்போ எம்பெருமானை பிரிந்து இருப்பதினாலே என் கூந்தலே நான் முடியாத கூந்தல புஷ்பமும் வச்சுக்க போறது இல்லை. புஷ்பம் வச்சுக்கிறதுனால புஷ்பம் இருந்தால்தான் அதுல இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்கு நீ வர வேண்டும். இப்ப தேனை பருகுவதற்கு உனக்கு பிரசக்தி இல்லை. இந்த பிரசக்தி உனக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால்
இத்தனை அவதாரங்களை பண்ணின திருக்கண்ணபுர எம்பெருமானுடைய திருத்துழாயின் மேலே இருக்கக்கூடிய மனத்தை கொண்டு என் மேலே ஊதினான் என்று சொன்னால் என் தலைமுடி கோதப்படும், அப்போ புஷ்பம் சூட்டப்படும், அப்போ நீ கேட்டதான தேன் உனக்கு கிடைக்கப் பெறும். இதை தெரிந்து கொண்டு தொண்டர்களுக்கு அற்புதமான விஷயங்கள் எம்பெருமான் திறத்திலே கெங்கரி சிற்பி ஏற்படும். அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த இடத்திலே போல் தும்பின்னு ஒன்றிடத்திலே பிரார்த்திக்கிறார் என்று அற்புதமான விஷயத்தினுடைய பதிகமாக அமைந்தது. ஆக அவகாசத்துக்கு அனுகூலமாக கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துள்ளாலும் இந்த விஷயங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஜிஎர் சுவாமி இட்டதான அற்புதமான கட்டளைக்கு சேர இன்னும் சில விஷயங்களை அடியன் அறிந்த வகையிலே இந்த கோட்டிலே விண்ணப்பித்து பிழையை பொறுத்துள்ள வேண்டும் என்பதாக ஜிஎர் சுவாமியுடைய திருவடி தாமிடம் கேட்டு அறிந்திருக்கக்கூடிய கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோவும் என உகந்து பின்பு கற்பர் என்கிற ரீதியில கற்றவர்கள் எல்லோரும் அடியேன் சொன்னதான இருக்கக்கூடிய விஷயங்களிலே பிழையை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து அடியனுடைய அற்புதம் இந்த விஷயத்தை அடிய இந்த தினம் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரின் ஆதாய கதிவேரினே சதுஷ்கவி பிரதாராய பரகாராய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யா பிரசூதாய திராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரமஜாமாதம் இந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே பூயாத்திர நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.